மெய்யல்கள் கேக்குதுங்களா? ஆரம்பிச்சிடலாமா? கேக்குது பிரகாஷ் ப்ரோ, ஆரம்பிச்சிடலாம். ஆரம்பிச்சிரும். பரணி காணா இன்னைக்கு அப்டேட்டோட ஆரம்பிச்சிரும். இன்னைக்கு வந்த மிக முக்கியமான அப்டேட்னா சர்ப்ரைஸா வந்த கருப்போட செகண்ட் சிங்கிள். கருப்பு படத்துல வந்து செகண்ட் சிங்கிள் விட்டுருக்காங்க. நாங்க 4 பேர் அப்படிங்கிற செகண்ட் சிங்கிள். சிலம்பரசன் தான் பாடி இருக்கிறாரு அந்த பாட்டை. அப்புறம் யூத் படத்துல இருந்து பாக்ஸ் ஆஃபீஸ் போஸ்டர் விட்டுருந்தாங்க. 4 நாள்ல 28 கோடி வசூல் பண்ணியிருக்கிறதா அபிஷியல் போஸ்டர் விட்டுருக்காங்க. பிலிம்பேர் அந்த பிலிம்பேர்ல இருந்து புது கவர் விட்டுருக்காங்க. கவர் பிக்கு அதுல பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன், அரவிந்த் சாமி, பாவனா, மம்முட்டி, காஜல் அகர்வால், அல்லு அர்ஜுன், சாய் பல்லவி எல்லாரும் இருக்கிற மாதிரி ஒரு கவர் பிக்சர் விட்டுருந்தாங்க. கார்மேனி செல்வம்னு ஒரு படம். அந்த படத்துல இருந்து குரு குரு அப்படிங்கிற பாடல் செகண்ட் சிங்கிளா விட்டுருக்காங்க. ஹாட்டின் அப்படிங்கிற படத்துல இருந்து கரையா கரையா அந்த பாட்டு வந்து கரைய கரையன்னு வச்சுக்குவோம். கரைய கரைய ஏன்னா காக்காலாம் சுத்தி இருக்கு, புறா சுத்தி இருக்கு. அது என்ன டைட்டில்னு தெரியல. கரைய கரையங்கிறத இப்போதைக்கு வச்சுக்குவோம். அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. நாளை மறுநாள் மார்ச் 25 ரிலீஸ் ஆகுது. அப்புறம் பைக்கர் அப்படிங்கிற படம். அந்த பைக்கருங்கிற படத்துல வந்து ட்ரெய்லர் விட்டுருக்காங்க. தமிழ் ட்ரெய்லர் வந்திருக்கு. சர்வானந்தன் நடிக்கிற படம். கான்சிட்டி அந்த கான்சிட்டிங்கிற படத்துக்கு வந்து டிஜிட்டல் ரைட்ஸ் நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்கிறதா அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. தாய் கிழவி அந்த படத்துல இருந்து அபிஷியல் பாக்ஸ் ஆஃபீஸ் போஸ்ட் விட்டுருந்தாங்க. படம் 75 கோடி கடந்துட்டதா அபிஷியல் போஸ்ட் விட்டுருக்காங்க. 25 நாள்ல 75 கோடிங்கிறது அபிஷியல் போஸ்டரா வந்திருக்கு. மாய கனவோ அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் சிங்கிள் நூறுசாமி படத்துல இருந்து விஜய் ஆண்டனியோட படம். சசி டைரக்ஷன்ல வரப்போற படம். அந்த படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் நாளை மறுநாள் 25ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. பாலாஜி ஸ்ரீராம் தான் மியூசிக் அந்த படத்துக்கு. விஜய் ஆண்டனி மியூசிக் இல்ல. ஹாப்பிராஜ் படத்துல இருந்து புதுசா 4 days to go கவுண்டவுன் போஸ்டர் விட்டுருந்தாங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து ஹாய் டீம் அந்த ஹாய் கவில் நயன்தாரா இணைஞ்சு நடிக்கிற படத்துல இருந்து ராதிகாவோட 49 வருஷம் சினிமா பயணத்துக்காக ஒரு செலிப்ரேஷன் கேக் கட்டிங் செலிப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. அதோட ஸ்டில்ஸ் விட்டுருந்தாங்க. டொவினோ தாமஸ் நடிக்கிற பள்ளி சட்டம்பி அந்த படத்துல இருந்து டீசர் விட்டுருக்காங்க. டீசர் தமிழ் டீசரும் வந்திருக்கு. அப்புறம் ஹாப்பிராஜ் படம் அந்த டீம் வந்து ஒவ்வொரு ஊருக்கும் ப்ரொமோஷன் டூரா போயிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நேற்று கோயம்புத்தூர் இருக்கிறாங்க. இன்னைக்கு அடுத்த ஊருக்கான ப்ரோமோ விட்டுருக்காங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். பெருசா அப்டேட் வந்த மாதிரி தெரியல. ஏதாவது அப்டேட் பெருசா இருந்துச்சுன்னா சொல்லுங்க கேட்போம். வெயில எல்லா அப்டேட்டும் கவர் ஆயிடுச்சா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாமே கவர் ஆயிடுச்சு பிரகாஷ் ப்ரோ. எனக்கு இதுக்கு மேல எனக்கு எதுவும் புதுசா சரி, தெரியல. அப்படியே உங்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கணும். கருப்பு செகண்ட் சிங்கிள். ஃபர்ஸ்ட் செகண்ட் சிங்கிள் வந்தது எப்படி இருந்துச்சு, அப்புறம் செகண்ட் சிங்கிள் எப்படி இருந்துச்சு? இல்ல, ஃபர்ஸ்ட் வந்தது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிடுறேன். இது ஒருவேளை இந்த பாட்டு பயங்கரமா இருந்து அப்போ எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் விடாம இதை விட்டுருந்தா ஓகே, இது பண்ணலாம். ஆனா பாட்டே ரொம்ப சுமாரா தான் இருக்கு. ஸோ ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் விடாதது ஒரு வகைக்கு நல்லதுதான். பாட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கேட்டப்போ சுத்தமா பிடிக்கல, கேட்கவே முடியல. ரொம்ப இறைச்சலா ஒரு மாதிரி என்னடா இதுன்ட்டு இருந்துச்சு. ஆனா ஒரு 2-3 தடவை கேட்டப்போ ஒரே ஒரு போர்ஷன் மட்டும் எனக்கு பிடிச்சது. அந்த கிளைமேக்ஸ் முடியறப்போ எஸ்டிஆர் பாடுற அந்த போர்ஷனும், ஆர்ஜே பாலாஜி எங்க இதுக்கு பயம் கிடையாதுன்ட்டு ஒரு போர்ஷன் ஒன்று வரும், அந்த இதுவும் நல்லா இருந்துச்சு. பார்ப்போம் இது கேட்க கேட்க எப்படி இருக்குன்ட்டு. எனக்கு ரொம்ப சுமாரா இருக்கு பாட்டு. ஓகே, சரி. அருண், உங்களுக்கு இந்த பாட்டு கேட்டுங்களா? கருப்பு பாட்டு கேட்டுங்களா செகண்ட் சிங்கிள்? அடுத்தது மற்றவங்க யாரும் லிசனர்ல உள்ளவங்க இந்த பாட்டை பத்தி சொல்றாருன்னு சொல்லுங்க, கமெண்டா சொல்லுங்க. மற்ற யாரும் ஸ்பீக்கருக்கு வந்து சொல்லணும்னாலும் ரெக்வெஸ்ட் பண்ணுங்க. ஸ்பீக்கருக்கு வாங்க. கருப்பு செகண்ட் சிங்கிள் எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்க. இன்னொன்னு பிரகாஷ் ப்ரோ, ஆஸ் யூஷுவல் சாய் பாட்டு மாதிரியே இதுல ரொம்ப இறைச்சல் பயங்கர ஜாஸ்தியா இருக்கு. அது அது இன்னொரு பிரச்சனை பாட்டுல. 2 நாள் கழிச்சு அன்பழகன் ஒன்று விடுவாரு. அப்புறம் பாட்டு நல்லா இருக்கு, இதை போய் நம்ம என்ன குறை சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சமாதானம் ஆயிப்போம்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட யுவன் சங்கர் ராஜா பாட்டு மட்டும்தான் கேட்ட உடனே ஆஹா நல்லா இருக்கே நல்லா இல்லை இப்படி சொல்லிட்டு போயிடும். மற்றபடி வந்து ஹாரிஜராஜ் சாங் அப்படிதான் சூப்பரா இருக்கே, அப்புறமேட்டு ரொம்ப சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த ஏஆர் ரஹ்மான் சாங் வந்து கேட்டோடனே ஸ்லோ பாய்சன், இது கொஞ்சம் வந்து லேட் பிக்கப் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அந்த சாயா பேங்கர் பாட்டு வந்துச்சுன்னா மட்டும் வந்த உடனே பயங்கரமா திட்டிடுவோம். அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு அவர் அட்லகன் ஒன்று விடுவாரு. அதுக்கப்புறம் நல்லா இருக்கேன்னு சொல்லுவோம். அப்புறம் ரீல்ஸ்ல ட்ரெண்டிங் ஆனதுக்கப்புறம் சூப்பரா இருக்கேன்னு சொல்லுவோம். இப்படிதான் போயிட்டு இருக்கு சமீபத்தியா அவருடைய எல்லா சாங்கும். சமீபத்துல இல்லை, அவர் வந்ததுல இருந்தே அப்படிதான் இருக்கு. அவர் வந்து 1 வருஷம் ஆயிடுச்சா 1.5 வருஷம் ஆயிடுச்சா வந்து ஃபீல்டுக்கு வந்து எல்லா பாட்டுமே பார்த்தாங்கன்னா அப்படிதான் இருக்கு. முதல் தடவை 2 வருஷம் கேட்கறப்ப ஆயிடுச்சு பிரகாஷ் ப்ரோ. 2 வருஷம் 24ல ஆயிடுச்சா? வந்தாருன்னு நினைக்கிறேன். கட்சி சார் 24ல வந்துச்சு. அப்ப கனெக்ட் பண்ணிக்கிங்க. எல்லா பாட்டும் அப்படிதாங்கிறப்ப இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு? பரணி இதுக்காகவே லேட்டா வந்திருப்பாரு போல இருக்கு. நம்ம அப்டேட் ஃபர்ஸ்ட்ல சொல்லும் போது நம்ம இதை ஃபர்ஸ்ட் சொல்லணும். நம்மள்ட்ட அப்டேட் சாங் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க, நம்ம பொறுமையா போவோம் அப்படின்னு இருக்கிற போல இருக்கு. பரணி சொல்லுங்க பரணி.
ஆனா சிஷுவல் சூர்யா ஃபேன்ஸ் ஒரு வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க இன்னைக்கு பேசுறோம். என்ன பிரகாஷ் ப்ரோ, எனக்கு சரியா கேட்கல. வழக்கம் போல ஒரு வேலை, அது என்னன்னா அப்டேட்லாம் வராதப்ப அப்டேட் செகண்ட் சிங்கிள் திங்கட்கிழமை வருமா அப்படின்னு ஒரு 4 நாளா 3 நாளா கேட்டுட்டு இருந்தாங்க நினைக்கிறேன். ஒரு 3-4 பேராச்சும் கேட்டிருப்பாங்க. ஆனா அவங்க கூட வந்து நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் வரல. பாட்டு எப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு வர மாட்டாங்க. அப்டேட் எப்படி வருச்சுன்னா அப்டேட் எப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு வர மாட்டாங்க. இல்ல பிரகாஷ் ப்ரோ, ஒரு ட்வீட் ஒன்னு பார்த்தேன் அப்படியே டிஎல்ல. ஃபர்ஸ்ட் எதற்கும் துணிந்தவன்ல வாடா தம்பி கங்குவாக்கு யோலோல எல்லாம் அசராத ஆர்மிய மொத்தமா அடிச்சு படுக்க வச்சுட்டியாடா சாயின்னு ஒருத்தர் போட்டிருந்தாரு. அதனால இன்னைக்கு வரலன்னு நினைக்கிறேன். ஓகே, கமெண்ட்ஸ் படிச்சிடும். சக்தி ரியோன்னு ஒருத்தர் போட்டிருக்காரு, ரொம்ப ஆவரேஜ் சாங், சிம்பு வாய்ஸ்க்கும் செட் ஆகாத மாதிரி இருக்கு, பட் மூவில பார்ப்போம் ரீல்ஸ் ட்ரெண்ட்ல பண்ணிடுவாங்க சாய்ஸாங்க அப்படின்னு போட்டிருக்காரு. அப்புறம் நேற்று இந்த அனீஸ்னு ஒருத்தர் வந்து அந்த ஸ்பாய்லர்ஸ் பத்தி ஒரு விஷயம் போட்டிருந்தாருல, அதுக்கு இன்னைக்கு டீட்டெயில்டா ஒரு சீரியஸான ஒரு நோட்ஸ் போட்டிருக்காரு. ஃபுல்லா படிச்சிருவோமா? படிப்போமா வேணாமா? சரி படிக்கிறோம். நேற்று ஸ்பாய்லர்ஸ் பத்தி என் கருத்துக்களை சொல்ல முயன்றேன். அது மொழிபெயர்ப்பில் கொஞ்சம் தமாசமாக இருந்திருக்கலாம், ஆனால் விஷயம் ரொம்ப சீரியஸ் ஆனது. நான் வெளிநாட்டில் இருப்பதால் தியேட்டருக்கு சென்று படம் பார்ப்பது என்பது அத்தி பூத்தார் போல, ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மூன், எப்பயாவது ஒரு முறை தான் நடக்கும் விஷயம். அதை நான் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்து காத்திருப்பேன். இந்த ஸ்பேஸ்ல ஸ்பாய்லர்ஸ் வராதுங்கிற நம்பிக்கையில தான் நான் தினமும் இணைஞ்சிருக்கேன். ஆனா வழக்கமா பேசும் ஒரு நபர் துரந்தத்தூர் படத்தில் கிளைமேக்ஸ் ட்விஸ்டை இவ்வளவு சாதாரணமா சொன்னது எனக்கு மிகுந்த ஏமாற்றத்தை தந்தது. மற்றவர்கள் தியேட்டரில் அந்த திரிலை அனுபவித்து ரசித்த போது நானும் அந்த அனுபவம் என்னிடம் இருந்தும் இன்னும் நூற்றுக்கணக்கான நேரிடம் இருந்தும் படம் பார்க்காத உங்களையும் சேர்த்து திருடப்பட்டு விட்டது. வெறும் சில நொடிகள் தங்களுக்கு எல்லாம் தெரியும் என காட்டிக் கொள்வதற்காக இப்படி செய்வது மிகவும் வருத்தத்திற்குரியது. நேயர்கள் அனைவரின் சார்பாக உங்கள் மீதான மரியாதை நான் கேட்டுக்கொண்டது இதுதான். தயவு செய்து செய்தி வன்மையாக கண்டிகள். கண்டிப்பா நான் கண்டிச்சாச்சு. அடுத்த முறை அந்த நபர் ஸ்பேஸுக்கு வரும்போது இதற்கான கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சினிமா மீது உங்களுக்கு இருக்கும் அக்கறைக்காகவும் நீங்கள் இந்த ஸ்பேஸை நடத்தும் விதத்திற்காகவும் நான் இதை தொடர்ந்து கேட்கிறேன். ஒரு தனிநபரால் இந்த ஆண்டின் மிகச்சிறந்த ஒரு படத்தின் அனுபவம் பாலானதால் இந்த ஸ்பேஸ் மீது எனக்கு இருக்கும் நல்ல அபிப்பிராயம் கெட்டுவிடக்கூடாது என்று நினைக்கிறேன். நியாயமான கோரிக்கை தான். அவர் கோரிக்கை நாங்க அன்னைக்கே முதல் நாள் 2வது நாளே கண்டிச்சாச்சு. ஆனா 3வது இன்னொரு விஷயம் சொன்னீங்கல்ல, அவருக்கு அடுத்த முறை கண்டிக்கணும். அடுத்த முறை அவருக்கு பேசிக்கலி சொன்னீங்களா, ஸ்பீக்கரே தரமாட்டேன். ஃபர்ஸ்ட் விஷயம், ஏதாவது படம் வருதுன்னா படம் வர்ற அன்னைக்கு ஒரு 3 நாளைக்கு 2 நாளைக்கு அவருக்கு பேச விடாம ஸ்பீக்கருக்கு வர விடாம பண்ணிடணும். ஐடி மாத்தி வந்தாலும் யாராவது ஞாபகப்படுத்துங்க. முக்கியமா மெய்யழகன் மாவீரன், உங்களுக்கு தான் இதெல்லாம் தெரியும், அவர் எந்த ஐடியில வராரு. இல்ல அவரு தெரியும் பிரகாஷ் ப்ரோ, அவர் எப்படி வாய்ஸ் வச்சே கண்டுபிடிச்சிடலாம். நான் வந்தா சொல்றேன். ஓகே, வந்தா சொல்லுங்க. புதுப்படம் எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் முதல் 3 நாளைக்கு கண்டிப்பா ஸ்பீக்கர் தரப்பட மாட்டாது. அவ்வளவுதான். ஏன்னா ஒருத்தர் அழுத்தி திருத்தமா நம்ம ஸ்பேஸை நம்பி இந்த ஸ்பாய்லர் பேச மாட்டோம் நம்பிக்கையா தான் இருந்துதான் அவர் ஸ்பேஸ் கேட்க வந்திருக்கிறாரு. அவருக்கு மட்டும் இல்ல, எனக்கு மட்டும் இல்ல, ஏகப்பட்ட பேருக்கு இது பர்சனலாவே வந்து மிகப்பெரிய ஏமாற்றமா இருந்திருக்குங்க. அதனால கண்டிப்பா அடுத்த முறைலாம் புதுப்படம் ரிலீஸ் அவர் ஸ்பீக்கர் தரப்பட மாட்டாது உறுதியாக. இங்க மட்டும் இல்ல பிரகாஷ் ப்ரோ, அவரு போய் ஃபுல்லா டைம் பாஸ்லயும் ஃபுல்லா ஸ்பாய்லர் பண்ணிட்டாரு. அன்னைக்கு நைட்டே போய் பயங்கரமான ஸ்பாய்லர்லாம் சொல்லிட்டாரு. சரி ரைட், ஓகே. நம்ம ஸ்பேஸுக்கு வந்து இனிமேல் வந்து அதை பார்த்துக்குவோம், நம்ம சேஃபா இருந்துக்குவோம். யாருக்கும் அந்த புதுசா வந்தாங்கன்னா அந்த முத நாள் வரும்போது வந்து கொஞ்சம் பார்த்து ஸ்பீக்கர் கொடுப்போம். பரணி, சொல்லுங்க பரணி, பாடல் எப்படி இருந்தது? அவர் ஜாலியா இருப்பாரு இந்த பாட்டை கேட்டுட்டு. பேச விடுவோம், ஃபர்ஸ்ட் பேச விடுவோம். சொல்லுங்க பரணி. சூப்பர் பரணி, சூப்பரா கரெக்ட் சொன்னீங்க. பரவாயில்ல, நிறைய சூர்யா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்க, சந்தோஷப்பட்டிருப்பாங்க. உங்க ஒப்பீனியன் வந்து அவங்களுக்கு ஃபேவரபிளா இருந்திருக்குங்கிறப்ப. சரி ரைட்டு. முத்து, நீங்க சொல்லுங்க முத்து. சொல்லுங்க ரெண்டு எது சொன்னாலும் சரி சொல்லுங்க, ஒன்றும் முக்கியம் இல்லை. ஓகே. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நான் வந்து இது நெட்ஃப்ளிக்ஸ்ல தான் பார்த்தேன். மொபைல் இது மட்டும் பார்த்தேன். எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. செகண்ட் பார்ட்டும் பிடிச்சிருக்கு. பட் இன்டர்வல் வரைக்கும் கொஞ்சம், அதாவது ஃபர்ஸ்ட் ஹாப்ல மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் போர் அடிச்ச மாதிரி இருந்தது லைட்டா. மற்றபடிக்கு படமெல்லாம் சூப்பர் ப்ரோ. என்ன ஃபர்ஸ்ட் இதான் மொதல் மூவி வந்து கோயம்புத்தூர்ல நான் போய் எப்பிக்ல போய் பார்த்தேன். நிறைய பேர் அங்கேயே நிறைய பேர் தூங்கிட்டாங்க அங்க. ஏன்னா செகண்ட் ஷோல பார்த்து நிறைய பேர் தூங்கிட்டாங்க. அதான் ரொம்ப இதா போயிடுச்சு. கூட வந்த பசங்களும் 2 பேர் தூங்கிட்டானுங்க. பட் படம் எனக்கு ஓகே ப்ரோ.
பட் இந்த மாதிரி படம் வந்து நம்ம தமிழ்ல வந்துச்சுன்னா இன்னுமே பட்டை கிளப்பு. பட் தமிழ் டப் பண்ணதுனால எனக்கு டப்பிங் வந்து அந்த ஹீரோட டப்பிங் வந்து சில இடத்துல வேற குரல் இருக்குது, சில இடத்துல வேற குரல் இருக்கும். எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது. உங்களுக்கு அதே மாதிரி வந்து ஃபீல் ஆகுதா? வாய்ஸே வேற ரெண்டு இடத்துல ஒருத்தர் சொல்ற இருந்துச்சு, இல்ல மாதிரி, 2 இடத்துல இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு. வேற வேற வாய்ஸ் இந்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் சின்ன சின்ன டப்பிங்ல வந்து கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க நிறையாவே. உங்களுக்கு இந்த நெட்ஃபிளிக்ஸோட ஃபர்ஸ்ட் பார்ட் டப்பிங் ஒர்க் ஆச்சா ப்ரோ? அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் நெட்ஃபிளிக்ஸ் அது 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 ஒர்க் ஆச்சு ப்ரோ, அது ஒர்க் ஆச்சு. இல்ல, பட் இது எனக்குமே வந்து அது சூப்பரா இருந்துச்சு. பார்ட் 2ஓட அந்த டப்பிங் கொஞ்சம் டீசெண்டா தான் இருந்துச்சு. ஹீரோவோட டப்பிங் சில இடத்துல வேற ஒருத்தர் பேசுற மாதிரி இருந்தது. 2-3 பேர் பேசுற மாதிரி எனக்கு இருந்தது. அதான். அப்புறம் இந்த பாட்டு எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல ப்ரோ. ஸோ நமக்கு வயசு ஒரு 38 ஆகுறதுனால எனக்கு இந்த பாட்டு என்னமோ கசன்ற மாதிரி இருந்தது. கருப்பு இந்த பாட்டு எனக்கு பிடிக்கல. ஃபர்ஸ்ட் பாட்டு எனக்கு பிடிச்சது, அது ஸ்லோவா கொஞ்சம் பிடிச்சது. ஆனா இந்த பாட்டு எனக்கு பிடிக்கல ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? கேக்குது, ஆல்ரெடி நீங்க சொன்ன ஒப்பீனியன் கேட்டுச்சு, இப்பயும் கேக்குது. சொல்லுங்க பாருங்க. நான் எதுவுமே பேசல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ஃபர்ஸ்ட் டைம் சொன்னீங்க சூர்யா ஃபேன்ஸ் பிடிக்கிற மாதிரி ஒப்பீனியன் சொன்னீங்க சார். கருப்பு செகண்ட் சைக்கிள் எப்படி இருக்கு சொன்னீங்கல்ல. நான் எதுவுமே சொல்லவே இல்லை. சரி ரைட், பரவாயில்ல. சரி, செகண்ட் உங்க டைம் அமைதி சொல்லுங்க. தான் அதோட பதில். நான் நல்ல வேலை அவரு பேசுறது எனக்கு தான் கேட்கலன்னு நினைச்சேன் நானு. யார் பேசுறது? இந்த திருஷ்யம் 3 வந்து பரணி ப்ரோ, நீங்க ரகுராம் உங்ககிட்ட ஒப்பீனியன் பரணி கேட்டுட்டு சொன்னாரு. நீங்க சும்மா இருங்க. என்ன நடந்துச்சு எனக்கு? பரணி bro ஏதோ ஒரு opinion opinion சொன்னீங்க. சொல்லிட்டாரு. அவரோட அமைதி தான் அந்த அவரோட இல்ல, ஒப்பீனியன். அதை வச்சு நீங்க நான் புரிஞ்சுக்கணும். வந்துட்டு போட்டுருவேன். ஆல்ரெடி நான் ஏதாவது போட்டேன், நான் அதை ரொம்ப நெகட்டிவிட்டி பரப்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நான் அமைதியா விட்டுட்டேன். இவன் ஒரு இமேஜ் கூட போடலான்னு நினைச்சேன். பட் அது போட்டா மறுபடியும் வந்து திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நான் எதுவும் போடல, நான் எதுவும் பேசல. எனக்கு ஃபர்ஸ்ட் சாங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் இதே ஸ்பேஸ்ல ஃபர்ஸ்ட் வந்தோடனே சொன்னேன், எனக்கு இது டோட்டல் ஆப்போசிட், எனக்கு சுத்தமா பிடிக்கல. பரவாயில்ல. இதுக்கு யாரும் உங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எங்க ஆளுங்களே முக்காவாசி பேர் இதை அடிச்சுட்டு தான் இருக்காங்க. அப்பாடா. நான் பிரகாஷ் ப்ரோ உங்ககிட்ட தான் ஒன்று கேட்க வந்தேன். இது இன்னைக்கு மார்னிங் இருந்து ஒரு ரூமர் ஒன்று போயிட்டு இருக்காது, ரூமரா உண்மையா தெரியல. இந்த சித்ரால கூட நான் கேட்டிருந்தேன், ஏகே வந்து ஏதோ நியூ ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களே, அது உண்மையா ப்ரோ? இல்லங்க, இப்போதைக்கு எதுவுமே இல்லையா, அவரு போட்டிருந்தாரு சித்ராலட்சுமி அதுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தாரு ப்ரோ. பாக்கலையா நீங்க? 60 அவரோட ரேசிங் கம்பெனி பேர்லயே ஓபன் பண்ணிருக்காரு. அவரோட அந்த டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் பண்றதுக்காக ஒரு கம்பெனி மாதிரி ரிலீஸ் பண்ணிருக்காங்களா? ஆமா, அதுக்காக ஒரு நேம்ல ஒரு ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு. ரேசிங் கம்பெனி பேர்லயே வருமா அது? ஓகே ஓகே. இன்னும் அமைதியா இருக்கு, யாரும் பேசலையா? யாரும் பேசல. தான் இன்னைக்கு எங்க சைட்ல இருந்து வந்துச்சு, யாரும் மேல வர மாட்டாங்க. இல்ல, அவங்க வேற ஸ்பேஸ்ல இருக்காங்க ப்ரோ, பக்கத்துல பேசிட்டு இருக்காங்க. ஜாலியான அப்டேட் வந்தாலே வர மாட்டாங்க. இல்ல, வேற ஸ்பேஸ்ல போட்டு பேசி திட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த சாங். இல்லங்க, இந்த 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 ஸ்பேஸ்ல எப்பயுமே நடக்கிறது தான். அப்டேட்னா மட்டும் கரெக்டா வந்துருவாங்க. மத்த டைம்ல அன்னைக்கு அப்டேட் வந்திருக்கும், நம்மளும் ஆசையா இருப்போம் வந்து என்ன சொல்ல போறாங்களோன்ட்டா 4 பேர் பேசுவாங்கன்னு. பாருங்க, கோபால் கிருஷ்ணன் ப்ரோ எல்லாம் கலாய்க்க மட்டும் வருவாரு. மத்த டைம்ல என்னைக்காவது வந்திருக்காரா? இல்ல, எல்லாருமே மாவீரன் ப்ரோ எல்லாருமே மெயின் ஸ்பேஸ் வேற ஸ்பேஸ்ல இருக்காங்க. நான் இப்பதான் ட்விட்டருக்குள்ள வந்தா அப்படியே இது இந்த ஸ்பேஸுக்கு செய்த துரோகம். ஆமா, விக்னேஷ்லாம் அதுல, விஷால் ப்ரோலாம் அதுலதான் இருக்காரு. பாத்துக்கங்க. ஓகே, இட்ஸ் ஓகே. நம்பிக்கை துரோகம். சரி பிரகாஷ் ப்ரோ, நீங்க சொல்லுங்க, எப்படி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ப்ரோ பிரகாஷ் ப்ரோ, இந்த திருஷ்யம் 3 வந்து 21 வருது இல்ல, நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழ்ல May 21 வருது. இது கருப்பு வந்து 7 ப்ரோ. ஆபீஸ்ல போட்டு நாங்க பாக்கலீங்களா? அனௌன்ஸ்மென்ட் வந்துருச்சு, நீங்க பார்க்கல? நான் பார்க்கலையே. இப்பதான் ப்ரோ ட்ரெண்டா இது டிஎல்ல வந்தது. அப்படி ஒரே நிமிஷம் 1 hour ஆச்சு போல. திருஷ்யம் 3 May 21. மோகன்லால் பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் பண்றாங்க. நல்ல வேளை நாங்க வந்ததுக்கு அப்புறம் 1 வாரம் கழிச்சு தான் வராங்க. எங்களுக்கு இந்த 1 வாரம் எங்களுக்கு பிரச்சனை. ஆனா தமிழ்லயும் வந்துட்டு வருவாங்க கூட்டம். பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு அந்த ஹைப் லெவல் இருக்கான்னு கேட்டா எனக்கு தெரியலங்க. இந்த படம் பார்த்தவங்க, இந்த மலையாள படம் பாக்குறவங்க அந்த ஆடியன்ஸ் வருவாங்க. பட் இது தமிழ் டப்ல ரிலீஸ் பண்ற ஒன்னாவது விஷயம்.
எனக்கு தெரிஞ்சு தமிழ் டப் இல்ல, அதனால ஃபுல் தமிழ் டப் வராது தமிழ் டப் வராது. 2 அதனாலதான் வரல. ஏன்னா இது தமிழ் 2 டைம்லயே வந்து இது ரிலீஸ் பண்ணிட்டு கமல் பண்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க, பட் நடக்கல அது. ஆமா, பட் ஓகே தான். அது ரீமேக் ரைட்ஸ் போறதுக்காக அவங்க டப் பண்ண மாட்டாங்க, விஷயம் மட்டும். 3க்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்குது இல்லைங்க, கண்டிப்பா தமிழ்ல விடலாம்னு நினைக்கிறேன். இல்ல தமிழ்ல விடலாம், பட் ஆனா இது காப்பிரைட் ஆகுமான்னு தெரியல, என்னன்னு தெரியல. பட் ஆக்சுவலா 2 ஓடிடில வந்து பிரைமே அவங்க வந்து மல்டி லாங்குவேஜ் டப் பண்ணல, ஒரே லாங்குவேஜ் தானே விட்டுருந்தாங்க. ஆமா 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 பண்ண மாட்டாங்க ப்ரோ இந்த படம் மட்டும். ஏன்னா ஆல்ரெடி வேற பிரான்ச்சைஸ்ல போயிட்டு இருக்குல்ல, வேற லாங்குவேஜ்ல. ஹிந்தி இருக்கு, கன்னடா இருக்கு, எல்லா லாங்குவேஜ்லயும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால இது வந்து டப் பண்ண மாட்டாங்க. இல்ல இப்ப கருப்பு வந்துட்டு நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ், ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் வந்துச்சுன்னா இதுக்கு வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் டே மட்டும்தான் வந்து ஷோ அலாட் பண்ணுவாங்க. ரிஷ்யம் 3க்குலாம் நல்ல ஷோஸ். சேம் 3 எனக்கு மத்த மலையாள படங்க மாதிரி வெறும் மால்ஸ் தான் ரிலீஸ் ஆகும்னு தோணுது. சிங்கிள் ஸ்கிரீன் அந்த மாதிரி எதுவும் பெருசா வராது. ஸ்கிரீன்ல மல்டிபிளெக்ஸஸ்ல கண்டிப்பா வரும், கண்டிப்பா வரும். மத்த மலையாள படங்கள், மோகன்லால் படங்கள்னாலே ஒரு இது இருக்கு, விஷயம் வேற. கண்டிப்பா பெருசா ரிலீஸ் ஆகும். பட் மலையாள படம் எவ்வளவு பெருசா ரிலீஸ் ஆகுமோ அந்த அளவுக்கு தான் ரிலீஸ் ஆகும். ஆமா, அது ஏர்லி மார்னிங் ஷோ இருக்குமான்னு தெரியல இந்த படத்துக்கு, டவுட் தான், பாப்போம். பரணி ப்ரோ தமிழ் படத்துக்கே போட மாட்டேங்கிறாங்க, மலையாள படத்துக்கு நான் கேரளால சொல்றேங்க, கேரளால இருக்குமே ப்ரோ கண்டிப்பா. கேரளால இல்லங்க, சில படத்துக்கு போடுவாங்க, சில படத்துக்கு போட மாட்டாங்க. மலையாள படம் ஏர்லி மார்னிங் ஷோனா ரொம்ப ரேரு. மோகன்லால் படத்துக்கு நடக்கும், மம்முட்டி படத்துக்கு நடக்காது. 2-3 இப்ப படங்கள் தான். கேரளாலயுமே வந்து சூர்யா ஃபேன்ஸ் இருக்காங்க தானே? ஆமா கண்டிப்பா. அப்ப கேரளாலயும் கருப்பு வந்து ஒரு இதுதான் பெருசா பெரிய ரிலீஸ் தான். இல்ல ப்ரோ, ஆக்சுவலா என்னன்னா இப்ப வந்துட்டு கருப்பு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. கருப்பு நல்லா போச்சுன்னா சில சிங்கிள் ஸ்கிரீன் ரீடைன் பண்ணுவாங்க, இல்லைன்னா மோஸ்ட் ஆஃப் த சிங்கிள் ஸ்கிரீன்ஸ் வந்து திருஷ்யம் எடுத்துருவாங்க. ரொம்ப இந்த மல்டிபிளெக்ஸஸ்ல கண்டிப்பா இது வரும். வந்து 1 வீக் கழிச்சு தானே வருது. திருஷ்யம் 3 வந்து 1 வீக் கழிச்சு தான் வருது. ஒருவேளை கருப்பு கேரளா கிளிக் ஆச்சுன்னா செகண்ட் வீக் தியேட்டர் கவுண்ட் எப்படி இருக்கும்? மல்டிபிளெக்ஸஸ்ல ஓடும். அதுவுமே வந்துட்டு அந்த வீக்கெண்ட் இருக்குல்ல, செகண்ட் வீக்கெண்ட். அப்போ சிங்கிள் ஸ்கிரீன் வந்து 1 வீக் தான் அக்ரிமெண்டே போடுவாங்களா? அது அக்ரிமெண்ட் எப்படின்னு தெரியல, பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு எல்லா தியேட்டர்ஸுமே வந்துட்டு திருஷ்யம் 3 தான் எடுக்க பார்ப்பாங்க. ஆமா, பிளஸ் ப்ரொடியூசரும் வந்து இவரு தானே, மோகன்லால் ரெகுலரா பண்றவர் தானே. ஆமாங்க, அது இல்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஹிட் கிளிக் ஆச்சுன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்துட்டு 2-3 வீக்ஸ் மொரட்டு ரன் இருக்கு. அதனால கண்டிப்பா பெட் பண்ணுவாங்க இந்த படத்தை. போன வருஷம் எங்க கூட இத தொடரமா தூக்கிட்டு வந்தாரு, இந்த தடவை திருஷ்யம் 3 வராரு. விஷால் ப்ரோ வந்துட்டாருங்க. விஷால் ப்ரோ சும்மா சொன்னேன். என்னாச்சு சார்? இல்ல ப்ரோ, நீ வேற துரோகின்னு சொன்னாரு, துரோகின்னு சொன்னாரு, பச்சை துரோகின்னு சொன்னாரு, ஸ்பேஸுக்கு சினிடாக் துரோகம் பண்ணிட்டாரு, மாவீரனை அவரு ஒரு சில லிஸ்ட்ல வடிகட்டுங்க அப்படின்னாரு. ப்ரோ இந்த எல்ஐகே வந்து ரிலீஸ் டேட்டை போட்டாங்க, ஆனா ஒரு அப்டேட்டுமே காணோம். பஞ்சாயத்தை முடிப்போம், துரோகி பஞ்சாயத்தை முடிப்போம், நீங்க வந்து எல்ஐகே பஞ்சாயத்து கேக்குறீங்க. இருங்க, விஷால் வந்து துரோகின்னு சொல்லி கேட்டிருக்காரு. துரோகம் தான் சொன்னேன், துரோகின்னு சொல்லல. நீங்க வேற ஸ்பேஸ் துரோகி தானே, வேற ஸ்பேஸ்ல பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னாரு. நம்ம ஸ்பேஸ விட்டுட்டு வேற ஸ்பேஸ்ல கருப்பு செகண்ட் சிங்கிள் பத்தி பேசிட்டு இருக்கீங்களேன்ட்டு ஒரு ஆதங்க, ஒரு இல்ல விஷால் ப்ரோ வந்து பரணி ப்ரோக்கு பிடிக்காத புதுப்பேட்டை படத்தை பத்தி பேசிட்டு இருந்தாரு. ஏங்க கருப்பு பத்தி பேசிட்டு இருந்ததா சொன்னாங்க? இல்ல புதுப்பேட்டை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். சரி மாவீரன் சொல்லுங்க, இதை சொல்லுங்க, கருப்பு செகண்ட் சிங்கிள் எப்படி இருந்து சொல்லுங்க. நாளைக்கு தமிழ்ல அதை வச்சுட்டு அதை பத்தி பேசலாம். பிரகாஷ் ப்ரோ, எனக்கு சாங் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. காடு மாடலா ஒண்ணுமே இல்லை இது முன்னாடி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நிஜமாவே. இது நிறைய பேர் சர்க்காசம் மாதிரி ஃபீல் ஆகுதுங்க, அதனாலதான். இல்ல அவருக்கு உண்மையாலுமே பிடிச்சதான், அவரு கேப்டனவே சொல்லிட்டாரு பிடிச்சதுன்னு. சரி ஓகே, சூப்பர் மாவீரன், ஐ ரெஸ்பெக்ட். அவருக்கு மட்டும் இல்ல, விஷால் ப்ரோக்கு ரொம்ப பிடிச்சதான். பரணி, இந்த பாட்டு பெரிய ஹிட் ஆகும், நீங்க ஆனா பாருங்க, செம்ம யூனிக்கா
அதுவும் STR பத்தி ஏதாவது பேசுன உன் ஆளுக்கு வந்து பாட்டே பாடியாச்சு, பேசாம இருக்கணும். இல்ல இல்ல விஷால் ப்ரோ, பாட்டு எங்க பாட்டு தான், அதை ஏன் நான் வேணும்னே அடிக்க போறேன்? நல்லா இல்ல தானே சொல்றேன். பாட்டை நீ அவன் அடிக்க சொல்லலையா, STR அடிக்காத, நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா. பரணி ப்ரோ, என் ப்ரொஃபைல்குள்ள போய் கடைசி ட்வீட்டை பாருங்க, உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு. இருங்க ப்ரோ பாக்குறேன். நம்பிக்கை இல்லைன்னா இல்ல, ட்வீட்டே போட மாட்டேன், நானே ட்வீட் போட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு பாட்டு, நல்லா இருந்துச்சு. சிம்பு வாய்ஸ் யூனிக்கா இருந்துச்சு, சவுண்டிங்காவுமே ரொம்ப என்ஜாயிங்கா தான் இருந்துச்சு. அன்பிளக்ட தூக்கிட்டு வந்தீங்கன்னா இல்ல ஓகே. விஷால் ப்ரோ, STR அடிக்கிறேன்னு சொல்றீங்களே, பாட்டு வரக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி என் அக்கௌண்ட்ல போட்ட ட்வீட்டை பாருங்க, அப்போ தெரியும் நான் ஏன் STR அடிக்கிறேன்னு. நீ நல்ல ஒரு தலைவா, நல்ல மனிதர். என்ன பரணி, வழக்கம் போல உங்களுக்கு பிடிக்கல தானே பரணி பாட்டு? கொஞ்சம் இறக்குங்க பரணி. ஆமா விஷால், எனக்கு பிடிக்கல, நான் சொல்லிட்டேன் விஷால். நான் இறக்கிடுவேன், பட் ஆனா வந்துட்டு வன்மத்தை கேட்கிறேன், அதை கேட்கிறேன், இதை கேட்கிறேன்பாங்க. அதனால சிம்பிளா முடிச்சுக்கிறேன். சொல்லுங்க. அவ்வளவுதான், பிடிக்கல. சூப்பர் சூப்பரா. We don't care பரணி, we don't care, we like the song பரணி. ஓகே ப்ரோ. உங்களுக்கு பாட்டு கேட்கறப்பயே ஓகே, நீங்க பரணி என்ன ட்வீட் போடுவார்னு யோசிச்சுட்டு இருந்தேன். தைரியமா நீங்க ட்வீட் போடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இல்ல அவர் ஏதோ போட்டோ எல்லாம் எடுத்து வச்சாராம், அடிப்பாங்க வேண்டான்ட்டு அதை விட்டுட்டாராம். அதெல்லாம் யோசிக்காதீங்க தலைவா, உங்கள்கிட்ட எங்க எல்லாருக்கும் பிடிச்சதே அதான், அதெல்லாம் நீங்க பண்ணலாம். இல்ல ஒரு வாட்டி அவருக்கு பிடிக்கலன்னா 100 மில்லியன் பண்ணிருக்காரு. லாஸ்ட் இயர் கனிமா செகண்ட் சிங்கிள் மார்ச் 19, திஸ் இயர் மார்ச் 23 இதுவும் செகண்ட் சிங்கிள். பரணி ப்ரோக்கு அதுவும் பிடிக்கல, இதுவும் பிடிக்கல. 100 மில்லியன் வியூஸ் கன்ஃபார்ம். இது என்ன? இல்ல கனிமா சாங் பயங்கரமா இருந்துச்சு, பிடிக்கலன்னு சொன்னது வன்மம். இந்த பாட்டுக்கு என்ன சொன்னாரு பரணி ப்ரோ? இந்த பாட்டுக்கு முடிவு என்ன? அவருக்கு சூர்யா மேலே வன்மம் இருக்கு, சாய் மேலே வன்மம் இருக்கு. அதை விடுங்க பரணி ப்ரோ, 2 பேர் மேலே வன்மம் இல்லங்க பரணி ப்ரோ. எல்லாருமே சாங்க போட்டு பொழக்கிறாங்களே, கும்பலா ஒரு 4 ட்வீட்டை போட வேண்டியதானே. இல்ல மாவீரன், அது யூனிக் இல்ல மாவீரன் ப்ரோ. கனிமாக்கு போட்டாதான் இது யூனிக், இதுக்கு எல்லாரும் அடிக்கிறாங்க, அதனால இதுக்கு போட்டா ஒன்னும் யோஜனை இல்லை. இல்ல அப்படி கிடையாது. எனக்கு வந்துட்டு எதுக்கு தேவையில்லாம போட்டுக்கிட்டு அப்படின்ற மாதிரி எனக்கு இதுக்கு ஃபீல் ஆயிடுச்சு. சரி, அடுத்த பாட்டு நல்லா பண்ணிடுவாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை வேற. ஓகே. விவேக் டைலாக், விஐபி விவேக் டைலாக். நான் ஒரு ட்வீட்டை தெரியாதனமா போட்டேன், எல்லாரும் கமெண்ட்ஸ்ல வந்து என்னை பார்த்து சிரிக்கிறாங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு அதை பார்க்கும்போது. விடுங்க மை, அடுத்து வரப்பா வரும். கமல் Drishyam 3 போஸ்ட் May 21 பாத்தீங்களா? பார்த்துட்டோம். எப்படி ஃபீல் பண்றீங்க? நாங்க எதுக்கு ப்ரோ ஃபீல் பண்ணாங்க? சரி ரைட் ஓகே. எங்களுக்கு 1 வாரம் கழிச்சு தானே வராங்க, அதுக்குள்ள நாங்க நாங்க என்னங்க உங்க காய்ஸ் சும்மாவே முதுகு குத்து பண்ணுவீங்க, நாங்க இருக்கு உங்க என்னங்க முதுகு குத்து? கமல் சொல்லுங்க கமல், என்ன முதுகு குத்து? நாங்க எதுக்கு அண்ணனுக்கே முதுகு குத்து பண்றாங்க. அண்ணனுக்கு என்னங்க முதுகு குத்து பண்ணாங்க? இது டிஎல்ல நானும் 2-3 வாட்டி பாத்துட்டேன் கமல். கேரளா ஃபேன்ஸ் அண்ணனுக்கு முதுகு குத்து பண்றாங்க, அண்ணனுக்கு முதுகு குத்து பண்றாங்க. என்னையா பண்ணாங்க புரியல. லியோ நடிச்சா மட்டும்தான் நீங்க கலெக்ட் பண்ண வைப்பீங்க. லியோவே மிக்ஸ்ட் வந்துச்சு இங்க. அதை மட்டும் தாங்க அடுத்து கோட்டு அதெல்லாம் முதுகு குத்து போட்டீங்க. முதுகு குத்துனா கோட்டு என்னங்க இங்க நல்லா வரல, நல்ல ரிவ்யூஸ் வரலங்க தமிழ்நாட்டுல. நல்ல ரிவ்யூஸ் கோட்டு அவரோட தமிழ்நாட்டுல நல்ல ரிவ்யூஸ் வரல, தமிழ்நாட்டுல மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் வந்துச்சு கமல். அந்த படத்துக்கு நல்ல ரிவ்யூ வராம 200 கோடி பண்ணுச்சா டிஎன்ல? டிஎன்ல மட்டும் 200 கோடி பண்ணுச்சா?
ஆமா கோட்டு. என்னங்க என்னங்க எல்லாத்தையும் ஆச்சரியமா இல்ல கேக்குறீங்க? மறுபடியும் கக்கறாரு பாருங்க. என்ன டிஎன்ல 200 பண்ணிச்சா? அதான் பல்டான் நோட் பண்ணிக்கோங்க பல்டான். ஐயையோ, வச்சு ஏங்க நான் எது இறக்குறாரு பாருங்க. கேட்டாலும் கக்குறேன்னா நான் என்னங்க பண்றேன்? எனக்கு வச்சு கலெக்ஷன் இறக்குறாரு பெருசா பாருங்க. கிடையாது. கோட்டு டிஎன்ல 200 கோடி பண்ணதுன்னு உங்களுக்கு தெரியாது. இல்ல நம்ம கலெக்ஷன் பெருசா போறது இல்ல. எனக்கு என்னன்னா, எனக்கு நான் பார்த்த வரைக்குமே ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் எல்லாமே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு மிக்ஸ்டா தான் சொன்னாங்க. எனக்கு கோட்டு நான் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நான் படம் பாசிட்டிவா தான் கொடுத்தேன். இப்போ வந்து செய்யும் படம் நீங்க எதுக்காக பண்றீங்க? எது செய்யும்? எது உங்களோட மெயின் மார்க்கெட்? செய்யும் ரூரல் ஃபிலிம். டிஎன் மார்க்கெட் தானே? சரி, அதே மாதிரிதான் கருப்பும் டிஎன் மார்க்கெட் தான். ஓகே ப்ரோ, நான் அதுக்கு சொல்லல ப்ரோ. நாங்க தான் கேரளா மார்க்கெட்டுக்கு 47 வச்சிருக்கோம். அதுல ஃபுல் ரேஞ்சில் கட்டிடுறோம். சூப்பர். அந்த படத்துக்கு வேற 2 நாளா பயங்கர எலிவேஷன். நஸ்லினுக்கு பயங்கரமா ஏதோ கேரக்டர் இருக்கான், நஸ்ரியாக்கு நிறைய ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கான், என்னென்னமோ சொல்றாங்க அந்த படத்துக்கு. இல்ல அந்த படம் ஒரு மாதிரி மஜாவா இருக்கும். எனக்கு ஏன் இந்த டீகன்ஸ்ட்ரக்ட் சன்ஸ்கிரீனுக்கெல்லாம் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஹலோ, சரி வாங்க பாடுவோம். நீங்க பாடுங்க. எஸ்ஆர் பிரபு ட்வீட் போட்டாரா இல்லையா கடைசி வரைக்கும்? எஸ்ஆர் பிரபு ட்வீட் போட்டாரா இல்லையாங்க? எனக்கு தெரியல சீரியஸா. அதான் தெரியல, அதான் கேக்குறேன் நானும். அவர் மெயிலுக்கு தான் தெரியும். ஆனா எந்த அனௌன்ஸ்மெண்ட்டுமே இல்லாம டக்குன்னு விட்ட மாதிரி இருக்கு. ஏன் இப்படி? யாருக்கு தெரியும்? ஏங்க நேத்து தானே அந்த வேர்டு ட்ரெண்ட் ஆச்சு, யூ வாண்ட் ஆல் அட் ஒன்ஸ், அதானே? அனௌன்ஸ்மெண்ட் விட்டு எக்ஸ்பெக்டேஷன் ஆகி மொக்கைன்னு தெரிஞ்சு ரொம்ப அடிக்கிறதுக்கு பதிலா திடீர்னு விட்டு அடி வாங்குறது கம்மியாகும்ல. இல்லங்க, எஸ்ஆர் பிரபு ரீட் பண்ணியிருக்காரு. மரியாதை போட்டதும் இவரு போட்டது. ஓகே. தங்குவா கருப்புக்கு இப்படிதான் ஒரு கம்பாரிசன் போட்டிருந்தாங்க. சம்பளம்லாம் வாங்கலையா அந்த படத்துக்கு? கருண் மறுபடியும் சாங்கா கேட்டு வரேன்ட்டு போனீங்களா? எப்ப இருந்துச்சு? இல்லப்பா, நீ போய் பவளமல்லியவே தின்னு. கருண் இல்லைங்க, கமலுங்க. நானு கருண் கேட்டுட்டு என்னங்க பவளமல்லி நல்லா இருக்குங்க மாவீரன் ப்ரோ. நானும் நான் சொன்னதே கமல் தான். நான் கருண் மாவீரன் நீங்க கருண் தான் சொன்னீங்க. கருண் சொன்னீங்க. கருண் தான் சொன்னீங்க மாவீரன். அதனாலதான் நானும் கீழே பார்த்தா வந்துட்டேன் நானு. அப்புறம் நான் கரெக்டா பவளமல்லியை சொல்றேன். 2-3 வாட்டி நான் 2 நாள் 3 நாள் கழிச்சு போய் சொல்றேன். பவளமல்லி நல்லா இருக்குங்க. தயவுசெய்து பவளமல்லியோட கம்பேர் பண்ணாதீங்க. பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க பாரு. இல்ல இந்த டாபிக் முடிஞ்சிச்சுன்னா இன்னொன்னு கேட்கலான்ட்டு தான். நீ இல்ல இது பேசி முடிச்சுட்டு பேசலாம். யாராவது இதை பத்தி பேசணும்னா பேசிருங்க, அதுக்கப்புறம் கேட்கறேன். இது சினிமாவே இல்லை, அதனாலதான். கேளுங்க அவ்வளவுதான். சரி, இல்ல இன்னைக்கு ஒரு ட்வீட் ஒன்று பார்த்தேன். இது லைக் கோவிட் பேண்டமிக் வி ஹாவ் டு பி ரெடி அகெயின் அப்படின்னு சொல்லி மோடி சொன்னதா போட்டிருந்தாங்க. இந்த எல்பிஜி இதெல்லாம் வந்து இப்போ வார் போயிட்டு இருக்கிறதுனால அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ஃபியூச்சர்ல? ஜூனுக்கு அப்புறம் பண்ண சொல்லுங்க. அதுதான் ஏதோ வார் வந்து சுமூகம் ஆக போகுதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது ஓகே. ஆனா போன வாரம் ஒரு சூசகமா ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு மோடி, அது கவனிச்சீங்களா? சொல்லுங்க. லாக்டவுனே கடந்து வந்தோம், கோவிட்டையே கடந்து வந்தோம், இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. அதோட பெருசா எது வந்தாலும் நம்மளால தாழ்த்த முடியும். எனக்கு 100 கோடி மக்கள் மேல நம்பிக்கை இருக்கு, மக்கள் தாண்டி வந்துருவாங்கன்னு சொன்னாரு. இந்த வாரம் ஒரு குழு கொடுத்திருக்காரு. ஹிண்ட்,
போன வாரம் ஒரு ஹிண்ட், இந்த வாரம் ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காரு, அவ்வளவுதான். அப்போ வந்து ஃபியூச்சர்ல இந்த மாதிரி தட்டுப்பாடு என்னன்னு வரும்னு சொல்லிருங்க ப்ரோ, சொல்றீங்களா? கேஸ் என்னதுன்னு சொல்லிருங்க. கேஸ் பெட்ரோல் தட்டுப்பாடு வரும்னு சொல்றீங்களா? தட்டுப்பாடுலாம் வராது பாருங்க. ஸ்ரீலங்கால ஒரு சமயத்துல வந்து 1 லிட்டர் பெட்ரோல் 400 450 போச்சு இல்ல. இந்த மாதிரி இப்ப 5 மாநில தேர்தல் முடிஞ்ச உடனே இப்ப டோட்டலா விலைவாசி எதிரும் பாருங்க. ஒரு எதிரு யாராலையும் கனவுல கூட கற்பனை கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு எதிர போகுதுங்கிறத சூசகமா சொல்றாரு. ஃபர்ஸ்ட் கொஞ்ச காலத்துக்கு தான் அப்படி இருக்கும், ஒரு மாசத்துக்கு தான் அப்படி இருக்கும், இல்ல ஒரு 10 நாளைக்கு தான் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதையே நார்மல் ஆக்குவாங்க. அது கொஞ்சம் நாள் ஆகும் பாருங்க. பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க பாருங்க. இல்ல லாஸ்டா என்ன சொல்லியிருப்பீங்க, நான் கேட்கல. நீங்க என்ன பண்ண போறீங்க ப்ரிகாஷனா? இங்கதான் என்னாவது எது முன்னெச்சரிக்கை இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. ஒரு 2-3 வாட்டி ஹிண்ட் கொடுத்துரு, என்ன பண்ண போறாருன்னு தெரியல. அது மாதிரி தான் சொல்றேன், அதையே நடக்க போறது கிடையாது. இந்த மாதிரி ஏதாச்சும் விலைவாசி உயர்வோ இல்ல வந்து தற்காலிக அது மாதிரி தான் சொல்லுவார். ஒருத்தர் அதுக்கடி நிறைய பேர் லாக்டவுன் இன்கமிங், இது இன்கமிங், இது இன்கமிங் கொடுத்துருக்காங்க. எப்ப அந்த அளவுலாம் கிடையாது. அங்க முடிய போகுது, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும். ஆனாலும் வந்து அதோட தாக்கம் இருக்கும்ல, அது குறிப்பிட்ட சில காலத்துக்கு இருக்கும். எப்படின்னா வந்து இப்ப கிட்டத்தட்ட ஒரு இடத்துல வந்து ஒரு முக்கியமான டேங்க்லயே போட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த எண்ணெய் கிணறுலயே போட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல, அதோட தாக்கம் வந்து அதை திரும்ப மறு உற்பத்திக்கு நம்ம 14 வருஷமா நம்ம ஆகும்னாங்க. இந்த மாதிரி பல ஏரியால வந்து இது மாதிரி தாக்கம் ஏற்படுத்த இருக்கு. அதோடைய தாக்கம் இருக்குல்ல, அந்த தாக்குதலுடைய தாக்கம் வந்து பிரதிபலிக்கும், கண்டிப்பா கொஞ்சம் நாளைக்கு பிரதிபலிக்கும். அதனால விலைவாசி உயர்வு எங்கேயோ போகும். அதை வந்து ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு மாதிரி பிரதிபலிக்கும். நம்ம கண்ட்ரி தான் இருக்கிறதே வந்து ஈஸியான டார்கெட்டு. என்ன சொன்னாலும் விலையேற்றினாலும் மக்கள் வந்து நம்பிடுவாங்க. அதனால நமக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பா விலைவாசி உயர்வு பயங்கரமா இருக்கும். எல்லா வகையிலையும் கேஸு, டீசல், பெட்ரோலு எல்லாமே ஏறும். நான் அதுதான் எதிர்பார்க்கறேன்னா அதை அதுக்கு வருங்கிற எதிர்பார்க்கல. இப்படி ஏதாவது இவங்க சொல்றதெல்லாம் காரணம் அதுவா தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறேங்கிறேன். ஓகே, பட் அதுதான் எனக்கு எவ்வளோ இதாகும் என்ன இதுன்னு தெரில. பட் அது ஒரு ஹிண்ட்டு. வேற ஒரு இது ட்வீட்டுமே பார்த்தேன். பட் அவங்களுமே வந்துட்டு ஃபியூச்சர்ல இது அதிக சான்ஸ் இருக்கு நியர் ஃபியூச்சர்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க, இந்த விலை உயர்வு. ஸோ அதுக்காக தான் இப்போ கேட்டேன். நான் வந்துட்டு லாஸ்ட் இயரே வந்துட்டு எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டு இருந்தேன், சோலார் வச்சிடலாம், இண்டக்ஷன் வாங்கிடலான்னு. இப்போ அடுத்ததான் பண்ணணும் போல. இண்டக்ஷனே நிறைய இடத்துல கிடைக்கிறது இல்ல, ரொம்ப டிமாண்ட். அது வாங்கிடலாம் விஷால், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மேஜர் அந்த மெயின் சிட்டிஸ்ல தான் ரொம்ப டிமாண்டுன்னு சொன்னாங்க. பட் மற்ற இடத்துல இல்ல ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்ல இல்லையாமே, இருக்கா? அதெல்லாம் இருக்கும் விஷால். இந்த ஸ்விக்கி அந்த மாதிரி இது இருக்குல்ல, இன்ஸ்டாமார்ட், இந்த ஜெப்டோ, பிளிங்க், அந்த மாதிரி இதுல எல்லாம் மேபி சோல்ட் அவுட் ஆயிருக்கலாம். பட் ஆனா கமர்ஷியல் ஸ்டோர்ஸ்ல கண்டிப்பா இருக்கும். இதுக்கும் யாராவது ரொம்ப என்ன மாதிரி ஓவர் திங்க் பண்றவங்களா இருந்தீங்கன்னா சேஃப் சைடுக்கு ஒரு இது நல்லதா வந்து கம்மி விலையில வாங்கி வச்சுக்கோங்க. எலக்ட்ரிசிட்டி பிரைசஸும் கூட போகுதுன்னு சொன்னாங்க, அது எந்த உண்மைன்னு தெரியல. எல்லாமே மாறும் பாருங்க. ஒரு இந்த எலெக்ஷன்லாம் முடிட்டு எலெக்ஷன் முடிஞ்சப்பறம் பாருங்க எல்லாத்துலயும் எப்படி ஏற்கிறது, எப்படி போகுதுன்னு பாருங்க. நம்மளோட இன்கம் ஏறுமான இல்ல ஏறாது விஷால், அதுக்கேத்த மாதிரி ஏறாதுங்க, ஏறாது. ஏறாத ஒரே விஷயம் அதுதான் ப்ரோ. நம்ம சுத்தி இருக்கிறாங்கல்ல, நோ இன்கமிங் ஒன்லி அவுட் கோயிங். இல்ல நம்ம சுத்தி இருக்கிறவங்க, நமக்கு மேல இருக்கவங்க, அவங்களுக்கு நம்ம சுச்சுவேஷன் தெரிஞ்சாலுமே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இவ்வளவு விலைவாசி உயர்வு அப்புறம் நமக்கு அவங்க இது பண்ண மாட்டாங்க, நம்மள அவங்க கேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் அதை பார்ப்பாங்க, அவங்களுக்கு அதை பயன்படுத்தி என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துட்டு போயிடுவாங்க. இப்போ உங்களுடைய ஆபீஸ்ல உங்களோட மேல இருக்கவங்க அவங்க பார்த்துக்கோங்க, நமக்கு அதை கவனிக்க மாட்டாங்க, அப்படியே மிஸ் ஆயிடும். சும்மா ப்ரோ ஜிவி பிராசை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனீங்க, எங்க ஆளகானா? சுமார் நான் கூட்டுவாங்கண்ணா. நீங்க வந்து கேமியோ பண்ணிட்டு போறீங்கன்னு சொல்லி உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு ப்ரோ. ஆமா, அவர் கேமியோ தான் பண்றாரு. நிறைய பேர் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, சும்மா ப்ரோ வந்து பொறுப்பு இல்லைங்கிறாங்க, ஸ்பேஸ்க்கே கேமியோ பண்ணிட்டு போறாருன்னு.
ஆமா இதுல சாரி ப்ரோ. சாரி சொல்றாரு, சாரி இதுல சிம்பு வந்து குறை சொல்றாரு, அவரு சம்பந்தம் இல்லாம சிம்பு கேமியோ பண்ணா குறை சொல்றாரு, சிம்பு பாட்டு பண்ணா குறை சொல்றாரு. ஆனா இவரே பாட்டு பாடுறத விட மோசமா ஒரு நிமிஷம் தான் வந்துட்டு போறாரு ஸ்பேஸுக்குங்கிறாங்க. சரி, நேத்து நீங்க ஜிவி பிரகாஷ் கூட்டு வரேன்னு சொல்லிட்டு போனீங்க, எங்க ஆள காணா, ஜிவி பிரகாஷ் காணா? இல்ல ப்ரோ, அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு. படம் ரிலீஸ் சுகுமா ப்ரோ, நீங்க பேசுறது கேட்கல எனக்கு, விட்டு விட்டு கேக்குது. அவர் பிஸியா இருக்கிறாரு, அப்புறமா யாருக்குமே கேட்கல. அதனால வந்து இப்படிதான் சொன்னாரு. இல்ல இல்ல எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வேலை அதாவது கொஞ்சம் பணி சுமை காரணமாக கொஞ்ச நாளா வர முடியல. பட் ஆனா திரும்பி வந்து வந்துருவேன். இந்த படம் ஹாப்பி ராஜ் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து ஃபுல் ஃபிளெட்ஜா இங்கதான் இருப்பேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்படிதான் சொன்னீங்க, ஏதோ ஒரு டைம்க்கு அப்புறம் வந்துட்டு இனிமே டெய்லி வருவேன் பாரு நீ அப்படின்னு சிம்பு சொல்ற மாதிரி சொல்லிட்டு போனீங்க. சிம்பு சொன்ன மாதிரிதான் சொல்லிட்டு பரணி, போனாரு. அப்ப உண்மையாவே கரெக்டான சொல்லியிருக்காரு. சொல்றேன். அது கரெக்டான சொல்லியிருக்காரு. அவரு கரெக்டா அதுக்கப்புறம் வந்து நீங்க ஏசிய போட்டு உட்காருங்க, வெயிட் பண்ணுங்க, அடுத்து நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்கன்னாரு. விடவே ரசிகர்கள் பாத்துட்டு மாட்டேன். இருக்காங்க. அதே மாதிரிதான் அதே மாதிரி பண்றாரு. கேட்கவே மாட்டேன். விடவே மாட்டேன். நீங்க வேணா பாருங்க, ஹாப்பி ராஜ் முடிஞ்சோடனே இந்த டைலாக் சொன்னவரு ஒரு 2 நாள் 3 நாள் கரெக்டா வருவாரு. இல்ல வருவாரு பரணி, இதுக்கப்புறம் வருவாருன்ட்டாரு. இது பண்ணிக்கலாம். இல்லப்பா, கொஞ்சம் உண்மையாவே வேலையா இருந்தேன். அது சொல்லிக்கிறேன்ல, அது அது இன்னைக்குமே இப்பயுமே இப்பதான் வந்தேன் வீட்டுக்கு. ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். ஆனாலுமே மனசு கேட்கல, ஸ்பேஸ் ஜாயின் பண்ணியே ஆகணும். இன்னைக்கு நம்ம ரொம்ப நாள் ஆச்சு வந்து அப்படின்ற ஒரு இதுல தான் இன்னைக்குமே வந்து நான் வந்து எல்லார்கிட்டயும் பேசிட்டு போனோம். அதுவும் மெயினா வந்து பிரகாஷ் ப்ரோ கிட்ட எல்லாம் பேசலன்னா வந்து ஆனா மாறி இருக்கும் அப்படின்ட்டு சுகுமா தான். ப்ரோ, இதுதான் ப்ரோ உங்கள்ட்ட எனக்கு பிடிச்சது. சுகர் கோட் பண்றதுல உங்களை அடிச்சுக்க ஆளே இல்ல ப்ரோ. பரணி, உண்மையை பேசும்போது சுகர் கோட்டுன்னா என்ன பரணி அந்த இதெல்லாம்? சிம்பு ஃபேன்ஸ் எல்லாம் இவர் இப்படிதான் வாய மூடுங்க, சும்மா இருக்கு. இதுதான் நம்ம இதே வேலையா நம்ம போச்சு வந்துட்டு பாருங்க. நம்ம ஸ்பேஸ்ல இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் பேசல. இப்ப அஜித், மாவீரன், கமல் ரெகுலரா இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் பேசலன்னா நம்மளுக்கே ஒரு ஒரு அன்னைக்கு ஒரு கம்ப்ளீட் ஃபீலே வரல டேவே. விஷால் கிட்ட நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினேன், அது ஸ்பேஸ்க்கு முன்னாடி, அது வேற விஷயம். பட் மத்தவங்க எல்லார்கிட்டயுமே வந்து ஸ்பேஸ்ல வந்து பேசிட்டு இப்ப திரந்தர் வந்துச்சு. இப்ப இந்த வீக்ல வந்துட்டு வேற என்னது, என்ன படம் வந்தது, யூத் வந்துச்சு. இது எல்லாமே வந்து இதை பத்தி ஃபுல்லா பேசவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இதுக்கான ரிவ்யூ எல்லாம் வந்து என்னால சொல்லவே முடியல. யூத் பார்த்துட்டு துரந்தர் பார்க்கல. அதனால வந்து எனக்கு வந்துட்டு அதை பத்தி பேச முடியல. கருப்போட சாங் வந்துருக்கு, சொல்ல முடியல. அதை பத்தியும் பேசணும்னுதான் இன்னைக்கு வந்து மெயினா. அது இல்ல, அதை பத்தி சொல்லிடுவேன் இப்போ. ஆனா அதுக்காக தான் வந்து மெயினா இன்னைக்கு வந்துட்டு எப்படி சொல்றீங்க, எங்க தலைவனோட பாட்டு வந்திருக்கு அப்படின்றத வந்து செலிப்ரேட் பண்ண வேணாமா? அரசன் ஷூட்டிங் அப்டேட் சொல்ல வேணாமா? கமல் சார், அரசன் ஷூட்டிங் அப்டேட் சொல்றேன். அது வந்து நல்லா போயிட்டு இருக்கு, சூப்பரா போயிட்டு இருக்கு. இப்போ வரையுமே எந்த தடையுமே இல்லாம போயிட்டு இருக்கு. ஓகேவா? அப்படி வாங்க. விஷால் நேத்து உனக்காக இன்னொன்னுமே சொல்றேன், அது உனக்காக மட்டும் சொல்றேன். ராஜனும் ஒரு படத்துல. ஓகேவா? வந்துருங்க. அது ஆனா இன்னும் ஆரம்பிக்கல, அது அடுத்த மாசம் தான் ஆரம்பிக்கிறாங்க அந்த போர்ஷன். ஓகே, இன்னொரு ஒரு ஹீரோனே இருக்காங்க, பிரியங்கா மோகன் இல்லாம. ஓகே, அத நான் உனக்கு கொஞ்ச நாள்ல சொல்றேன். கொஞ்ச நாள்ல ஒரு 2-3 நாள்ல சொல்றேன். ஓகே, சூப்பர். என்ன பரணி, வருஷத்துக்கு ரெகுலரா படம் பண்ணிட்டு இருக்கீங்க, நாங்க எப்பயாவது தான் படம் பண்றோம். இந்த வாட்டி பாருங்க சம்பவத்தை. இல்ல விஷால், இந்த எக்ஸைட்மெண்ட்டை இது நிறுத்திக்கணும். நம்ம அதுக்கப்புறம் ஷூட் முடிஞ்சோடனே தான் பேசணும். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலா பேசிப்போம். இப்ப கமல் கிட்ட இருந்து வருவோம், இல்ல மாவீரன் கிட்ட இருந்து வருவோம். பாட்டு எப்படி இருந்துச்சு, என்ன, அது ஆல்ரெடி எனக்கு தெரியணும்ல. நீங்க சொல்லுங்க, நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிங்க அப்போ. ஹலோ சுகுமா ப்ரோ, கேக்குதா? நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு பாட்டு? இல்லப்பா, நான் வந்து இந்த பாட்டை பத்தி வந்து பெருசா பேச விரும்பல. நம்ம வந்துட்டு எப்படி சொல்றது, நம்மளுக்கான பாட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது பண்ணிடணும். பட் ஆனா என்னன்னா, லிரிக்ஸ்ல நம்மளுக்கு அது சரியா கேட்கல, அது வேற விஷயம். ஏதோ மேட்ச் பத்தி பேசுறாங்க போல. சிஎஸ்கே
அது இதுன்னு கொஞ்சம் அது வரும் போல அந்த ஒரு வைப்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம் என்னன்னா, சாய் அபியங்கரோட பாட்டு இப்படிதான் ஊரு முள்ளட்டு ஸ்டார்டிங்ல வரும்போது எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி இதுவா ரிசீவ் பண்ணாங்க. ஆனா அதுக்கப்புறமா அது வந்து எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மேபி இதுவும் அந்த மாதிரி ஆயிடும் அப்படின்ற ஒரு 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 இதுலயும் திங்க் பண்ணலாம், ஆங்கிள்லயும். இல்ல இது வந்து அந்த மாதிரி ஆகாது, இது இதே மாதிரிதான் இருக்கும்ன்ற ஒரு ஆங்கிள்லயும் திங்க் பண்ணலாம். இது இப்பெல்லாம் எதுவுமே சொல்ல முடியல. ஏன்னா இந்த ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஹிப்ஹாப்போட ரீசெண்டா மியூசியம் முறுக்குல இருந்து அந்த ஆறா 10க்கு 10 அந்த பாட்டு வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி பயங்கர கேட்கும்போது ஹிட்டுங்க அது. என்னையா பாட்டு போட்டு வச்சிருக்கீங்க சரியான அப்படின்னு ஹிட் தோணுச்சு. ஆயிடுச்சுன்னா உண்மையாவே இல்ல அதான் ஃபர்ஸ்ட் வாட்டி கேட்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. சத்தியமா சொல்றேன், அது அப்படிதான் இருந்தது முதல் தடவை கேட்கும்போது. ஆனா அதே வந்து இப்ப பயங்கரமான ஹிட்டு, எத்தனையோ மில்லியன் போயிடுச்சா, 20 மில்லியனோ ஏதோ போயிடுச்சாமே பாட்டு சாங்கு. சரியான ஹிட் அந்த பாட்டு. அது இப்ப வைரல் ஆயிடுச்சு, எல்லா இடத்துலயும் அந்த ரீல்ஸ் போட்டு அது இதுன்னு அதுதான் வைப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதுல ஒரு லிரிக்ஸுமே புரியல அதுல. அதுதான் அந்த பாட்டோட ஹைலைட். அதே மாதிரி வந்து இன்ஸ்டால இதுவுமே பெரிய நம்மளால வைரல். சொல்ல முடியாது. நம்ம அதான் சொல்றேன், இதுவுமே நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது நம்ம வந்து எப்படி இருக்கும்னு. ஃபர்ஸ்ட் வர அந்த ரிவ்யூ வச்சு நம்மளால வந்து ப்ரெடிக்டே பண்ண முடியாதுல்ல. அதனால பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு என்ன வந்து இப்போ இன்ஸ்டன்டா பிடிச்சதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. கலைஞர்ல தலைவரை போட்டு பொழந்துட்டு இருக்காங்க. துரந்தர் 2க்கு அப்ரிசியேஷன் ட்வீட் போட்டாரு. ஏன் துரந்தர் 2க்கு அப்ரிசியேஷன் ட்வீட் போட்டு அவர் ஏன் புலகணும்? யார? தலைவர் தான். தலைவர் அவர் வந்து அப்ரிசியேஷன் ட்வீட் போட்டாரு, அதுல புழக்கத்துக்கு என்ன இருக்கு? அதெல்லாம் பாலிடிக்ஸ். லெஃப்ட் போட்டு அவர் ரைட் பாலிடிக்ஸ் பேசியிருக்கிற படத்தை பொழப்பாங்க ப்ரோ. இல்ல, இப்போ ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஐடியாலஜி இருக்கும். எனக்கு வந்து இது இருக்கும், அவருக்கு அது இருக்கும்னு. மேபி வந்து இப்ப துரந்தர் வந்துட்டு அது ஒரு எண்ட் ஆஃப் த டே அது ஒரு படம் தானே. ஒரு படம். சும்மா ஒரே நிமிஷம், சாரிண்ணே. பரணி தலைவரா புரியல எனக்கு. அதுதான் புரியல. வன்மத்தை கேட்ட வன்மவாதின்னு சொன்னா மட்டும் கோவப்படுறாரு. தெரியல பரணி சத்தியமா தமிழ்நாடுல ஹிந்தியில போய் தலைவா அப்படின்னு சொன்னா யார சொல்லுவாங்க? அதுவும் தெரியாது. அதுவும் தெரியலதான் சொல்லுவாரு. அப்ப தெரியலன்னா வன்மவாதி தான் சொல்லுவாங்க. இந்தியாவிலே அவர்தான் பரணி தலைவர்னு சொல்லுவாங்க. அங்க இந்தியாவிலே தலைவர்னு சொல்ற ஒரு ஆள் தான். அரசியல் சார்ந்த தலைவரோ இல்ல நடிகருக்கு பிடிச்ச தலைவரும் கிடையாது. தலைவர்னா அவருக்கு அவரோட பட்டம் மாதிரி எப்படி இன்னொரு பட்டம் இருக்கோ அந்த மாதிரி அவர் பட்டம் மாதிரி அவர் சூட்டப்பட்டது. இந்தியாவிலே பாட்டு ஹிந்திலேயே பாட்டே வச்சிருக்காரு. சல்மான் கான், ஷாருக் கான் பாட்டே வச்சிருக்காரு லுங்கி லுங்கி டான்ஸ்ல போட்டு. தலைவர் 173 சூப்பர் ஸ்டார் 173 வைக்கல, தலைவர் 173 வைக்கிறாங்க, தலைவர் 171 வைக்கிறாங்க. அப்படி இருந்தும் தலைவர்னா யாரு அப்படி கேட்கறது உண்மையாவே வன்மத்தை தான் கக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஆனாலும் இல்ல அப்படிம்பாரு வழக்கம் போல. அதே மாதிரி சுகுமார் ப்ரோ சொல்ல வந்தாரு 6 10க்கு 10 பத்தி. அப்ப இன்னைக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்தாரா இல்லையான்னு கேட்கறதுக்காக வந்தேன். அவர் வந்து இன்னும் பார்க்கல போல இருக்கு. சுகுமார் ப்ரோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு வாங்க ப்ரோ. நிஜமா பாக்கணும், எல்லாரோட ஸ்டேட்டஸ் வந்து நைட் 11 மணிக்கு மேல போய் பார்த்துட்டு வாங்க. என் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் 6 10க்கு 10 இருங்க, பார்த்துட்டு வரேன். ஆனா பரணி வன்மத்திலயும் வன்மம் அப்பாடி அப்பா. ஸ்மார்ட் பரணின்னு வச்சிருக்க முன்னாடி வன்ம பரணின்னு வச்சிருந்துருக்கலாம். பேரையும் மாத்த மாட்டீங்க. இருங்க எனக்கு நான் வந்துட்டு ஆல்ரெடி சொல்லிட்டேன். சொல்லும் போது கூட வந்துட்டு அவர் அப்டேட் சொல்லும் போது கூட ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னு தான் சொல்றேன். ஓகேவா? அதையும் நீங்க வன்மம்னு எடுத்துட்டீங்கன்னா ஓகே, எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்க சொல்றீங்க, நீங்க ஏத்துக்கிறீங்க, ஓகே நீங்க ஏத்துக்கிறீங்க, ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. யாரும் தெரியுமா பரணி ப்ரோ? இருங்க, நீங்க தலைவர்னா விஜய சொல்றீங்களா இல்ல ரஜினிகாந்த் சொல்றீங்களா இல்ல கமல சொல்றீங்களா? எல்லாருமே தலைவர் பரணி வேணாம் பரணி, சரி விடுங்க. சரி ஒரு நிமிஷம் பரணி ப்ரோ. எஸ்கேனா யாரு ப்ரோ? எஸ்கேனா யாரு ப்ரோ? தாங்க, வேற யாருங்க? யாருங்க அவரை பொறுத்த வரைக்கும் சந்தீப் கிஷான். இல்ல எனக்கு சரத்குமார தெரியும். சல்மான் கான். அவ்வளவு போகணும் பரணி. நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எஸ்கே பிரின்ஸ் தான் கூப்பிட்டு இருந்திருப்பீங்க. மகேஷ் பாபுவின் தான் பிரின்ஸ்னுவாங்க. அதெல்லாம் இல்ல பரணி. நீங்க ரொம்ப இது வன்மமா இருக்கு பரணி. எனக்கு அப்படி பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிக்காது ஓகே, அது எல்லாரும் ஒரு மாதிரி அஃபர்ட் ஆயிட போறாங்க தலைவா. ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? விஷால் ப்ரோ, இல்ல நான் சீரியஸாவே நான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் வேற மாதிரி கேட்டிருப்பேன். எனக்கு சத்தியமா தெரியலன்னு தான் நான் கேட்டேன். எனக்கு வந்துட்டு நீங்க மத்ததெல்லாம் சொல்றீங்க ஓகே, நீங்க அதை ஏதோ சொல்லிட்டு போறீங்க, நான் விட்டுருவேன். இது நான் சீரியஸாவே கேட்டேங்க.
சீரியஸாவே ஹூப் அவர் தலைவா. அவர் சரி வெறும் விடுங்க. அவர் வெறும் எனக்கு எல்லாருமே தாங்க அப்ரிசியேட் பண்றாங்க அந்த படத்தை. நான் அவர் யார் அப்ரிசியேட் பண்றாங்கன்னு தாங்க நான் கேட்டேன். யாருன்னு தாங்க கேட்டேன். சரி சரி ஓகே சூப்பர் டன். ஸ்டார்னு சொல்லியிருந்தா நான் கேட்டிருக்கவே மாட்டேன். சத்தியமா கேட்டிருக்க மாட்டேன். சூப்பர் ஸ்டார்னு சொல்லியிருந்தா நான் கேட்டிருக்க மாட்டேன். ஏன்னா சூப்பர் நாளையில ஸ்டார் இருந்து நமக்கு தெரியும். தலைவர் 173 தான் அப்டேட் வந்துச்சுன்னா 173 சொல்லி சொல்லுங்க. தலைவர்ன்ற வார்த்தை சொல்லாதீங்க. எதுக்கு நான் தலைவர் 173 சொல்லியிருப்பேன். 1-2 வாட்டி சொல்லியிருப்பேன். சொல்லிருக்கீங்க எல்லா வாட்டையும் அப்டேட் வந்தோடனே. அப்படியா? சரி ஆமா உண்மையாலுமே சொல்லிருக்கீங்க. ஓகே ப்ரோ. அதை அப்படியே படிச்சு சொல்றதுதான் நம்ம எல்லாமே. சரி விடுங்க, நம்ம எதுக்கு சண்டை போட்டுக்கிட்ட, விடுங்க. அடுத்தது சொல்லுங்களேன். சரி, துரந்தர் 2 கேஸ் போட்டிருக்காங்க, அதை பத்தி சொல்லுங்க. எனக்குமே அந்த டவுட் இருந்துச்சு படம் ரிலீஸ் ஆனப்ப. பட் அது கேஸ் எவ்வளவு தூரம் கோர்ட்ல நிக்கும்னு எனக்கு தெரியல. பிரகாஷ் ப்ரோ அது பாத்தீங்களா? தமிழ்நாட்டுல பார்த்தேன். தடை பண்ண மாட்டாங்க, ஆனா நியாயமான கோரிக்கை தான். தடை பண்ண மாட்டாங்க ஆனா இல்ல. ஆனா இது இப்போ அதுவும் ஒரு வந்துட்டு பொலிட்டிக்கல் பேஸ்டு தானே. பொலிட்டிக்ஸ்ல வருமானு கேக்குறேன் இந்த படம். பரணி வராதா? பரணி நீ படம் பாத்தீங்கல்ல? அப்போ கரெக்டா இப்ப எலெக்ஷன் கமிஷன் ஆச்சு. இது என்ன தமிழ்ல இருக்குல்ல. அப்ப எனக்கு தெரிஞ்சு ஜனநாயகன்னு ரிலீஸ் பண்ணும்ல. இது மட்டும் அதைத்தான் சொல்றேன்ல. இவங்க இங்க பாங்க, நான் ஏற்கனவே சொன்னதுதான். ஏற்கனவே ஒரு தடவை மோடியோட பயோபிக் ஒன்று வந்துச்சு, எலெக்ஷன் டைம்ல தான் வந்துச்சு. அவங்க அதையே தடை பண்ணல. இது தடை பண்ண போறாங்களா? மோடி ரெஃபரன்ஸ் வச்சனால, இல்ல பிஜேபிக்கு ஆதரவா இருக்கிறதுனால தடை பண்ண போறாங்களா? இங்க வந்து யாருக்கு ஆளுங்கட்சி அவங்களுக்கு நியாயமாவும் அவங்களுக்கு சாதகமாகவும் தான் ஓடும். இதெல்லாம் இந்த தேர்தல் ஆணையம் வந்து தடை வைக்க போதா, கோர்ட்ல கேஸ் போட்டு செல்லாதுன்னு சொல்ல போகுது. இல்லைன்னா இந்த படம் வந்து தமிழ்நாடு சட்டப்பட்ட தேர்தலுக்கும் இந்தி படத்துக்கு என்ன சம்பந்தம்? வேணா தமிழ் டப்பிங் நிறுத்தி வைங்கும். அதையும் தமிழ் அதுவும் வேணீங்கன்னா ஆப்ஷன்ல கொடுப்பாங்க. அது வேலைக்கே ஆகாது, விடுங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு படம் 2 மணி நேரம் படமோ 4 மணி நேரம் படமோ வந்து அரசியல் வாழ்க்கையை நிர்ணயிக்க போறது இல்லைங்கிற கலைஞர் இந்த 20 படத்துக்கு சொன்னதுதான். அது பாட்டு ஓடிட்டு போகுது, இது பாட்டு ஓடிட்டு போகுது, அவ்வளவுதான். யாரையும் தடை பண்ணி ஒன்றும் ஆக போறது கிடையாது. பட் என்னன்னா, இது படத்துக்கு நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அடுத்து ஜனநாயகம் கொடுக்கலாம், தப்பே கிடையாதுங்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்து ஏதாவது திமுக ஆதரவு படம் வச்சு அதுக்கும் போட்டு ஓட்டு விடுங்க. ஏன் ஒரு படத்துக்கு கொடுத்து ஒரு படத்துக்கு கொடுக்காம இருக்கீங்க? இல்ல, எனக்கு இப்போ ரீசெண்டா இவங்க பொலிட்டிக்கல் அந்த எலெக்ஷன் கமிஷனும் படம் பார்த்து அதுக்கப்புறம் தான் நாங்க சர்டிபிகேட் கொடுப்போம். இவங்க எலெக்ஷன் டைம்ல ரிலீஸ் பண்ற பிளானே பரணி, ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேனே. இப்ப எப்படி உங்களுக்கு வந்து ஃபேவரபிளான ஆக்டர் அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுப்பீங்க. இல்லைன்னா தலைவர்னு யாருன்னு தெரியலன்னு சொல்றீங்கல்ல. அது வந்து எப்படி அது மாதிரி வந்து அந்த ஆளுங்கட்சியினர் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு தேவையான படமா தேர்தல் ரூல்ஸ் எல்லாம் பார்க்க வேணாம், இடத்த ரிலீஸ் பண்ணும்பாங்க. நமக்கு தேவையில்லாத படமா ஜனநாயகனா தூக்கி ஸ்கிப் பண்ணும்பாங்க. அது ஜனநாயகன் படம் யாருனே தெரியலன்னு கூட சொல்லுவாங்க. அண்டர்ஸ்டாண்ட்ல? புரிஞ்சிருச்சு இல்ல? ஓகே தானே? இல்ல, கோர்ட்டுக்கு கேஸே போனாலும் அவங்க வாதாடுறதுக்கெல்லாம் பாயிண்ட் ரெடியா தான் வச்சிருப்பாங்க. அதுக்கு மேல வந்து கேஸ் மேல கேஸ் போட்டு இழுத்து சாவடிப்பாங்களே தவிர அதை முடிக்க மாட்டாங்க. அதுக்குள்ள படமே ஓடி முடிச்சிரு டிஎன்ல. பிரகாஷ் ப்ரோ, அதே மாதிரி 3 கான்ஸை போட்டு வடக்குல பிறந்துட்டு இருக்காங்க. அவங்க அப்ரிசியேஷனே போட மாட்டாங்கன்னு இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது எப்பயுமே நடக்கிறது தாங்க. அதே ஒரு சைடு பொறாமன்னு சொல்றாங்க, ஒரு சைடு இது சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி இப்ப நீங்க ரிலீஸ் சமயத்துல இருந்து பாத்தீங்கன்னா ரன்வீர் சிங் கிரேட்டர் தேன் 3 கான்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஃபேன்ஸ் போட்டு சண்டை போடுறாங்கல்ல. அப்படி போடும்போது என்ன, இத்தனை வருஷம் நீங்க பண்ணாத வெரைட்டி அவர் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் இன்னொருத்தர் போட்டு ரன்பீர் கபூரும் சரி ரன்வீர் சிங்கும் சரி, இவங்க ரெண்டு பேரும் பண்ற வெரைட்டி 3 கான்ஸை விட அதிகமா இருக்கு. ஜானரு, நடிப்பு, பர்ஃபார்மன்ஸு, அப்புறம் பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ போடுறாங்க. அப்ப 3 பேரையும் வந்து ரசிகர்கள் தூண்டி விடுறாங்க, நீங்க ட்ரிக்கர் பண்றாங்க, அவங்களாம் சப்போர்ட் பண்ணலாம், அவ்வளவுதான். இதெல்லாம் இயல்பு தானே. மத்தவங்களுக்கு எல்லாம் கூட ஏத்துக்குவேன். ஆனா ஆமீர் கான் வச்சுக்கிட்டு ஆமீர் கான் எனக்கு ஒரே டவுட் தான். அவங்க படம்ல இந்த மாதிரி ஓடும்போது இவங்க ட்வீட் போட்டிருக்காங்களா? அது தெரியல. ஆனா ஆமீர் கான் பண்ணதெல்லாம் யாருமே பண்ணல. தல்றா முதல்ல அந்த டெம்ப்ளேட் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஏன் அமைதி? அது கூட பரவாயில்ல மாவீரன் ப்ரோ. ஒருத்தன் போட்டிருந்தான் வைரஸ்ன்னு போட்டு இந்த 3 கானோட போட்டோ போட்டு அதுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டு ஆதித்யதர் போட்டோ போட்டிருந்தான். ஓகே.
சொல்லுங்க பரணி. பரணி ப்ரோ பேசுறாரு. நான் எதுவுமே பேசுறாரு பேசல பேசுறாரு விஷால். முன்னாடி பேசினாரு பேசு. ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு மூலமா கருப்பு செகண்ட் சிங்கிள் எப்படி இருக்குன்னு சொன்னார்ல அந்த மாதிரி இப்போ ஒன்று சொன்னாரு. ஆனா பரணி இப்ப நிறைய ஏதோ பேருக்கு சொன்னீங்க கேட்கல தானே, போல. கூப்பிட்டீங்க தானே, ஏதோ ஏதோ இல்லையே கூப்பிட்டீங்க நான் தானே. எதுவுமே சொல்லலைங்க. பரணி பரவாயில்ல சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்ல ரிப்பீட் பண்ணுங்க. சொல்லுங்க பரணி, அதான் சொல்ல வந்துட்டீங்க, என்ன சொல்லுங்க. சொல்லணும் எங்க இப்ப எதையாவது ஏதோ சொன்னீங்களே போயிடாதீங்க. இப்ப சொன்னீங்களா சரி பரணி, சர்ச்சைக்குரிய மாதிரி ஒண்ணு சொன்னீங்களே, அதை சொல்லுங்க தலைவா. அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க தலைவா, தெய்வம் யாரும் ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. நீங்க தைரியமா சொல்லுங்க, நீங்க தைரியமான ஆளாச்சே. என்னத்தையா சொல்றீங்க புரியல விஷால். விஷால் சொல்லிருங்க, எனக்கு மண்டையை வெடிச்சிரும் போல. என்னன்னு சொல்லுங்க பாத்துக்கலாம். உங்க மனசுல ஏதோ நினைச்சிருக்கீங்க சொல்லுங்க. இல்ல சூர்யா இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் ஏதோ சொன்னீங்க. இப்ப என் காதுல விழுந்துச்சு. சூர்யா எங்க கான்சென்ட்ரேட் பண்ணு, நான் எப்பங்க சொன்னேன்? சும்மா ஏதாவது புதுசா ஒண்ணு கோர்த்து விடாதீங்க சரி, விஷால். சுகுமார் ப்ரோ சொல்லிட்டாரா பாட்டு எப்படி இருக்குன்னு? அவருக்கு செட் ஆகலன்னு அவர் சொல்ல மாட்டேன். விரும்பலன்ட்டாரு. நீங்க சொல்லிட்டீங்களா பிரகாஷ் ப்ரோ? நடுவுல கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டேன். இல்ல சொல்ல வரக்காடி சுமார் ப்ரோ வந்தாரு, அதனால அவர்கிட்ட கேட்பேன்னு விட்டேன். இந்த ஒரு நிமிஷம் சினிமா ப்ரோ, சினிமா ப்ரோ, உங்க இதுல துரந்தர் ஹேஷ்டேக் தப்பா போட்டிருக்கீங்க, கரெக்டா போடுங்க உங்க ரீசன்ட் ட்வீட்ல. நம்ம போற நெருக்கத்துல தான் நினைக்கிறேன். 23rd ஏப்ரல் 23rd எலெக்ஷன். பல்தான் மியூட் போடுங்க பல்தான். ஓகே, நம்ம சாங் பத்தி ட்வீட் போட்டோம்ல, அதே மாதிரி தான் எனக்கு சாயபேங்கர் பாட்டுலாம் ஃபர்ஸ்ட்லேயே சொன்னது தான். கிட்டத்தட்ட வந்து யுவன் சங்கர் ராஜா பாட்டு ஆரோக்கியராஜ் சாங்லாம் கேட்ட உடனே பிடிக்கும். அப்புறம் ஏஆர் ரஹ்மானுக்கு ஒரு இது வச்சிருப்போம், எப்படின்னா கேட்க பிடிக்கும், கொஞ்சம் ஸ்லோ பாய்ஸ் அப்படி வச்சிருப்போம். சாயபேங்கர் பாட்டு அப்படி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனது. ஃபர்ஸ்ட் டைமோ செகண்ட் டைமோ நல்லா முறக்கத்தனமா திட்டி விட்டுட்டு அப்புறம் 2 நாள் 3 நாள் கழிச்சு அன்பிளக்னு ஒன்று விடுவாரு. அன்பிளக்னு ஒன்று விட்டதுக்கப்புறம் நல்லா தானே இருக்குது, ஏடா திட்டணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் கேட்க ரீல்ஸ்ல ட்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் ரீல்ஸ் செம்மையா ட்ரெண்ட் கேட்கு, நம்மளும் சேர்ந்து ட்ரெண்ட்ல சேர்ந்துருவோம் சொல்லிட்டு பாட்டு செம்மையாருன்னு சொல்லிட்டு போயிடுவோம். இதுதான் ரிப்பீட்டா நடந்துட்டு இருக்கு. ஸ்டார்டிங்ல இதுதான் ஸ்பேஸ் டைம்ல சொன்னேன், மாவீரனும் விஷால் அந்த டைம்ல உள்ள வரல. அவங்க அப்பதான் அந்த நேரத்துல பரணி அவங்க 2 பத்தி துரோகின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல தான் நான் வந்து இந்த ஒப்பீனியன் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் பரணி துரோகின்னு சொன்னதை திரும்ப சொல்லணுங்கிறதுக்காக சொல்லல. இல்லங்க, பரணி உங்களை துரோகின்னு சொல்லிட்டாருங்கிறதுக்காக நான் சொல்லணுங்கிறதுக்காக திரும்ப ஞாபகப்படுத்தணுங்கிறதுக்காக இதை நான் சொல்ல வர விரும்பல. இயல்பாவே ஃப்ளோல சொல்றேன். இது வந்து ஜஸ்ட் திரும்ப சொல்றேன், பரணி வந்து துரோகின்னு சொல்லிட்டாருன்னா நான் உங்களை ஞாபகப்படுத்தல, ஜஸ்ட் ஒரு ஃப்ளோல சொல்லுவோமே அப்படின்னு இயல்பா வந்துருச்சு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஆனாலும் பரணி யாரும் தப்பா நினைக்காதீங்க, பரணி உங்களை துரோகின்னு சொல்ல மாட்டாரு, துரோகம் பண்ணவர்னு சொன்னாரு. பிரகாஷ் ப்ரோ, நான் ஹோஸ்டே பண்றது இல்ல பிரகாஷ் ப்ரோ, பல்தான் தான் இப்ப எல்லாம் பண்றது. ஆனா பரணி சொன்னது வந்து உங்க 2 பத்தியும் சொன்னாரு, அஜித் பல்தனா சொல்லல, உங்க 2 பத்தியும் சொன்னாரு. நான் அப்ப ஆமோதிக்கிறேன் அதிகம். சாரி பரணி, சாரி இல்ல, உங்களை நாங்க என்னென்ன சொல்லிருக்கோம் அதெல்லாம் இல்ல பரணி, ஜாலியா சீரியஸா சாரி கேக்குறாரு. அப்ப வந்து சீரியஸா சொல்லிருப்பாரோ, ஃப்ளோல சொல்லாம சீரியஸா சொல்லிருப்பாரோ. சிம்பு பாடி இருக்காருன்னு வந்துச்சுல. ஆமா இல்ல ஆமா, சிம்பு பாடி இருக்காரா? முடிவு பண்ணிட்டேன் இந்த பாட்டு. இல்ல பிரகாஷ் ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்லி முடிச்சிடுறேன். சரி, சூர்யா படத்துல சிம்பு பாட்டி இருக்காரு, 2 பேருமே இவருக்கு ஆப்போசிட் ஆர்மி தான். சாயபேரிக்கவே முடியாது, 3 பேர் சேர்ந்துட்டாரு. பாட்டு எவ்வளவு சூப்பரா இருந்தாலுமே எப்படி இருந்தாலும் பொழக்க போறாருன்னு நினைச்சேன். ஆனா இவர் பொழக்கறக்கு மாதிரியே அவங்க பாட்டு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஒண்ணும் இல்ல, அஜித் பல்தான் அந்த ஆர்ஜே பாலாஜி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அந்த பாட்டு ரிலீஸுக்கு. அந்த ட்வீட்டை கோட் மட்டும் பாருங்க, வேற ஒண்ணுமே வேணாம். அந்த கோட்ல வந்து ஒரு 500 கோட் இருக்குன்னா 450 சூர்யா ஃபேன்ஸ் கோட்ஸ் தான் இருக்கும். அது 450 400 எப்படி இருக்குன்னு மட்டும் படிச்சுட்டு வாங்க போதும். பரணி சந்தோஷப்பட்டு, நமக்கு வார்த்தை வாட்டி தேவை இல்லையா, நீங்களே திட்டிக்கீங்க, நமக்கு சந்தோஷப்பட்டுக்கலாம் சொல்லிட்டு பரணி உண்மையாலே மொட்டை குத்தியா இருப்பார். சுமார் ப்ரோ வந்துட்டீங்களா? அதை விட கரையும் கருப்பும் ப்ரோ, அதை விட கரையும் கருப்பும் கிளாஸ்ல வந்திருந்தா பரணி ப்ரோல ஜிந்தாத்தா ஜிந்தா ஜிந்தா ஜாலியா இருந்திருப்பாரு அந்த ஒரு மாசமே. ஒரு மாசமா? புரியல. மகான்ல இப்பயும் கொஞ்சம் நெருங்கிதான், இப்பயும் கொஞ்சம் நெருங்கிதான் வராது. இல்ல இப்பயும் கொஞ்சம் நெருங்கிதான் இருக்கு. ஏன்னா கருப்புக்கும் கரக்கு 14 நாள் கேப்ல அடுத்தது இருக்கு. அங்கிட்டு இருந்து 7 நாள்ல மோகன்லால் படம் அவங்க சொல்லவே தேவையில்ல பரணி எப்படி இருப்பாருன்னு. இந்த முறை பாருங்க, 30ஆம் தேதி கரை, 14ஆம் தேதி கருப்பு, அங்கிட்ட 21ஆம் தேதி மோகன்லால் படம். மூணு முகனையில 3 பேர் கண்ணா 3 லட்டு திட்டின ஆசையா அப்படின்னு பயங்கரமா குசியா 3 முகனையும் பாத்துட்டு இருக்காரு. நடுவுல ஜனநாயகன் வந்தா நீ எங்கடா நடுவுல வர்ற, இருறா உனக்கும் ஒரு கொட்டு வைக்கிறேன். ஜனநாயகன் வந்து அவர் பூஸ்ட் பயங்கரமா பூஸ்ட் பண்ணிடுவாரு. அவர் வந்து இருக்கையிலேயே இந்த 3 படத்தையும் என்னத்த பண்றாரு, அதெல்லாம் பண்றது இல்ல, அதை பூஸ்ட் பண்ணுவாரு பாருங்க, ஒரு பூஸ்ட்.
பரணி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் பரணி. கேளுங்க. இல்ல இப்ப ரீசெண்டா ஒரு படத்தை பத்தி நிறைய பேர் பேசிட்டே இருக்காங்க. அந்த படம் எப்படி இருக்கும்னு தெரியணும். தன்மாத்திரான்னு ஒரு படம் சொல்றாங்க, மோகன்லால் படம் மலையாளத்துல. பழைய படம்னா எனக்கு சத்தியமா தெரியாது விஷால். ரொம்ப பழசு இல்லையா பரணி? இப்போ கொஞ்சம் ஒரு ஆஃப்டர் 2000 அருண் ப்ரோ 2005ல வந்த படத்தை ரொம்ப பழைய படம். நான் சின்ன வயசுல அந்த படம் டைரக்டர் பிளஸி மூவி. முன்னாடி அந்த எந்த படத்தை சொன்னீங்கனாலும் அவர் பழசுன்னு தான் சொல்லுவாரு. ஏன்னா அவர் ஜென்சி. ஏங்க நான் வந்துட்டு அவருக்கு அதெல்லாம் பழசாதான். ஒரு நிமிஷம் அருண் ப்ரோ, 2013 2015 அந்த டைமுக்கு மேல எந்த படம்னாலும் நான் கீழே சொல்றேன். அதுக்கு பின்னாடி எல்லாம் ரொம்ப பழசு. ஓகேவா? பரணி எல்லாரும் பார்க்க சொல்றாங்க, சூப்பர் படமா. பாருங்க அருண் ப்ரோ சொல்லுங்க. பிளஸி டைரக்டர் படம் சொல்லுங்க. ஆடிஜீவன் பிளஸி டைரக்ட் செகண்ட் மூவி. ஓகே ஃபர்ஸ்ட் மூவி நல்ல மூவி தான், மம்முட்டி நடிச்சது. காட்சா அதுவும் பாருங்க. சூப்பர். நேஷனல் அவார்ட்லாம் வாங்கியிருக்கு விஷால், பாத்துருங்க. இல்ல எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ்னாங்க மோகன்லால். மொரட்டத்தனமா பண்ணிருப்பாருன்னாங்க. இப்ப ரீசெண்டா அவர் ஒரு சீனே போட்டிருந்தாரு, அதை பார்க்கல. அதுக்கப்புறம் தான் அதை பார்த்துட்டு அருண் ப்ரோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? திருஷ்யம் 3க்கு ஏர்லி மார்னிங் ஷோ இருக்குமா இருக்காதா? ஏர்லி மார்னிங் ஷோ கொடுக்குமாயிருக்கும். பட் எனக்கு ஸ்கிரிப்ட் மேல கொஞ்சம் டவுட்டா இருக்கா? அவசரப்படாதீங்க. இல்ல அவரு எழுதின ஸ்கிரிப்ட் தானே, அவர் ரைட்டிங்ன்றதுனால ஒரு இது மாதிரி தானே. மத்தவங்க ரைட்டிங்ல இவர் டைரக்ட் பண்றது அது சொதப்புது, அது ஓகே. இவர் ரைட்டிங்னா ஓரளவு ஓகேவா தானே இருக்கும். இன்னொன்னு கதை வேற விட்டுருக்காரு ஒரு இன்டர்வியூல, இது ஒரு டிராமா தான், வெறும் எமோஷனல் மொமெண்ட்ஸ் தான் இருக்கும்ட்டு. சரி அது செகண்ட் அதுதான் சொன்னாங்க, ஞாபகம் இருக்கு. செகண்ட் பார்ட்டுமே எமோஷன் தான் சொன்னாரு. செகண்ட் பார்ட்டுமே அதான் சொன்னாரு. அதான் அப்படிதான் தெரியும் எனக்கு ஜீத்தோ அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. நீங்க செகண்ட் பார்ட்டுக்கு கதை விட்டீங்க. செகண்ட் பார்ட்டுக்கு இதுல எல்லாம் எதிர்பார்க்காதீங்க, எமோஷனல் படம் தான் சொல்லியிருந்தாரு. ஆனாலுமே வச்சிருந்தாரு, இல்லன்னு சொல்ல. அதுக்கப்புறமேட்டு ஏதோ ஒரு படம் வந்துச்சுங்க, இந்த கோர்ட் ரூம் டிராமா, நேருன்னு நினைக்கிறேன். அதுக்குமே வந்துட்டு இந்த மாதிரிதான் சொல்லி ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா நிறைய பேர், எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அந்த படத்துல வந்துட்டு ஏதாவது ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாருன்னு கடைசி வரைக்கும் பார்த்து ஏமாந்தவங்க இருந்தாங்க. ஓகேவா? எனக்கு நல்ல படம் தான் இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தாலும் எனக்கு இந்த படத்துல வந்துட்டு எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் 2 அளவுக்கு வந்துட்டு சாட்டிஸ்ஃபைங்கா இருக்குமா அப்படின்னு தெரியல. பட் ஆனா எனக்கு ஒரு வேர்டு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னா, அவரு நிறைய இன்டர்வியூ சொல்லியிருந்தாரு, நான் மோகன்லால்கிட்ட இந்த கதை சொல்லப்போ திருஷ்யம் 3 முடியறதுன்னா இப்படி முடியணும் அப்படின்னு சொன்னேன். அவரு நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஸோ அதுல இருந்துதான் இந்த கதை ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த முடியறதுன்றது வந்துட்டு அது ஒன்று யோசிச்சிருக்காங்கல்ல. அப்ப அந்த ஒரு கியூரியாசிட்டியில கண்டிப்பா அட்லீஸ்ட் வந்துட்டு இது வந்துட்டு ரொம்ப மோசமான படமா இருக்கும் அப்படின்லாம் இருக்காது. எனக்கு ஒரு டீசென்ட் லெவல்ல இருக்கும் அப்படின்னு தான் நான் நம்புறேன் இப்ப வரைக்குமே. இவங்க வந்து அந்த பிசினஸ்லாம் கேள்விப்பட்டா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கொடூரமா பிசினஸ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி அது பனோரமா ஸ்டுடியோக்கு விட்டு ஹிந்தி ரைஸ் இல்ல ரொம்ப பெரிய அமௌண்ட் வித்துருக்காங்களா? ரொம்ப பெரிய அமௌண்ட். இது பெரிய பட்ஜெட்டும் இல்ல விஷால், நல்லா யோசிச்சுக்கோங்க. இது பெரிய பட்ஜெட்டே கிடையாது. இந்த படம் சீக்கிரமா முடிச்சிட்டாங்க. அவர் ஸ்டைல் தானே. அவர் ஸ்டைல்ன்றதை தாண்டி இந்த படம் ஒரு மாதிரி அவர் கதையா தான் அவ்வளவுதான். அதுக்கு அந்த ரூட்டட்னஸோட இருக்கிறது தான் அது சம்பவம். ராஜமௌலிட்ட எல்லாம் கேட்டாங்க, நீங்க பார்த்து மிரண்டு போன ரைட்டிங் எதுன்னு. ஒரு திருஷ்யம் 1 and 2 தான் சொன்னாரு. என்ன ப்ரோ? ஆனா நிறைய பேர் பிரேமம் சொல்லுவாங்க. உண்மையாலுமே ஆஃப்டர் திருஷ்யம் வந்துட்டு நிறைய பேர் மலையாள பிலிம்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு பெரிய ரேஜ் அந்த டைம். ஆக்சுவலி அது மம்முட்டிக்கு வந்த மூவி. ஆக்சுவலா விஷால், இந்த திருஷ்யம் டைம்ல ஒரு சூர்யா படம் வந்துச்சு. எனக்கு இப்ப ஞாபகம் இல்ல, மண்மண் வந்துடாதீங்க. எனக்கு சூர்யா படம் வந்துச்சு. நான் சூர்யா படம் தான் பார்த்தேன். திருஷ்யம் 1 என்கிட்ட வந்து சொன்னாங்க, சூப்பரா இருக்கு, போய் பாரு 2-3 பேர் சொன்னாங்க. நான் அதுக்கப்புறம் டிவிடி வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அந்த படம் வந்து பார்த்தேன். பட் அதுக்கப்புறம் தான் அந்த நான் வந்துட்டு மலையாளத்திலேயே ஒரு படம் அதிக டைம் பார்த்ததுன்னா திருஷ்யம் 1 தான். நிறைய மலையாளம் வேர்ட்ஸ் அதுல இருந்து தான் நான் லேர்ன் பண்ணேன் ஆக்சுவலாவே சொல்லணும்னா. திருஷ்யம் 1ல மீனாவோட பேர் என்ன பரணி? நீங்க உடனே வந்துருவீங்களே, மீனா பேர் என்ன வச்சு பரணி? திருஷ்யம் நான் மலையாளத்துல அதிக தடவை பார்த்த படங்கிறீங்க, திருஷ்யம் மீனா பேர் தெரியல.
ஏன்னா எனக்கு பேர்லாம் ஞாபகம் இருக்காதுண்ணா. நீங்க சீன் வேணா கேளுங்கண்ணா, நான் சொல்றேண்ணா. சரி, மோகன்லால் பேர் தான் சொல்லுங்க, வேற ஒண்ணும் வேணாம். மோகன்லால் பேர் தான் என்ன? ஜார்ஜ் குட்டி. என்னன்னு கூப்பிடுவாங்க? ஜார்ஜ். ஆஹா, அருண் ப்ரோ ஏதாவது சொல்லுங்க. சுயம்புலிங்கம் பரணி, சுயம்புலிங்கம். எனக்கு அதுல மீனா பேரே தெரியும். அதுல மீனா பேர் ராணி. சுயம்புலிங்கம் கூப்பிடுவாங்க பரணி. அது தமிழ்லங்க. ஏங்க பிரகாஷ் ப்ரோ எப்படி தெரியுமா? இவன் கேரக்டர் பேர் என்ன? அவன் ஆனா நான் ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன் பிரகாஷ் அண்ணன்ட்ட. அண்ணன், இங்க மதுரையிலாம் சில ஹோட்டல் மூடிட்டாங்கன்னு கேட்டா சிலிண்டர் இல்லைன்றாங்க. அங்கெல்லாம் என்ன நிலவரம் திருச்சியில? இங்க ஹோட்டல்ல அந்த அளவுக்கு முதல்ல. ஆனா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நாங்க வாழ்நாள்ல பாத்திராத ஒரு அதிசயத்தை பார்த்தேன். பாஷா படத்துல ஆயுத பூஜைக்கு வந்து அவ்வளவு ஆட்டோ வருஷ கட்டி நிற்குமோ, அது மாதிரி எல்பிஜி கேஸுக்காக வந்து அவ்வளவு நான் என்னடா ஏதாவது திருவிழா இதுவா கொண்டாடுறாங்கன்னு பார்த்தேன். இந்த 2 பக்கமும் வரவேற்கிறமே ஆட்டோ, பெட்ரோல் பங்க்ல 2 வருஷம் சீட் 2 சைடு கட்டியிருந்தாங்க. படங்கள்லாம் காமிப்பாங்கல்ல, அந்த ஆட்டோ ஸ்டாண்ட்ல பயங்கரமா லைன் கட்டி நிக்கணும். எல்லாமே பயங்கரமா நிக்குது ரொம்ப நேரம். இயற்கையா இவ்வளவு தூரம் ஆட்டோ நிக்க உள்ள போய் பார்த்தா கேஸ் இறங்கிட்டு இருக்கு. எல்பிஜி இறங்கிட்டு இருக்கிறதுக்காக இவ்வளவு கூட்டமான்னு கேட்டா, இல்ல இறங்குறதுக்கே 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுமா? அதுக்கு முன்னாடி வந்தவங்களாம் இறங்கும் போது போட மாட்டாங்களாம். எப்பவுமே இது மாதிரி இறங்குறதுலாம் வந்து நைட்ல தான் வரும். ஆனா தீர்ந்து போச்சுன்னா வேற வழி இல்லாம இறக்கி விடுறதான். அதெல்லாம் பயங்கரமா லைன்ல நின்றுலாம் பிடிச்சிட்டு போறாங்க. பாக்குறதுக்கே ஆச்சரியமா தான் இருந்துச்சு. எப்படிதான் அவங்களுக்கு கட்டுப்படி ஆக போகுது தெரியல. விலைவாசி ஏறி இருக்கு. இன்னும் அடுத்து ஏற்ற போறாங்க. ஹோட்டல்ல இருக்கிறவங்களுக்கு சிலிண்டர் ரேட் கொஞ்சம் அதிகமாமே, அப்படியா? ஆமா, நார்மலா இப்ப 2500 போயிட்டு இருந்து இப்ப 4000 வரைக்கும் போதான். 2500 போதா, டபுள் மடங்கா போதா. 4000 சிலிண்டர் வாங்கி அவங்க எப்படி டீ போண்டான்னு போடுறது? எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர், நண்பர்னு சொல்ல முடியாது, பழக்கம், பல வருஷம் பழக்கம். அவர் பொண்ணா வந்து வயசானவர், பல வருஷம் பழக்கம். அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளே பூட்டி வச்சிருக்காரு. ஏன் சொல்றேன்னா, அவரு ஏன் சொல்றாருன்னா, பூட்டி வச்சதுக்கு 4000 கொடுத்து வாங்கி போட்டு நமக்கு அதே ரேட்டுக்கு டீ விற்க முடியாது, கூட ரேட்டுக்கு கொடுத்துட்டு அப்புறமேட்டு நமக்கு அது நார்மலா போயிடும், நமக்கே பழக்கம் ஆயிரும். அது கடையை பூட்டிட்டு போயிடலாம். அது கட்டுப்படி ஆகாம இருக்கிறதுக்கு நான் இது வரைக்கும் பார்க்காத வேலையெல்லாம் பார்த்தல. அவர் வரைக்கும் ஆதார் கார்டில் மொபைல் நம்பர்ல என்ட்ரி பண்ணல, அப்புறம் பாஸ்போர்ட் எடுக்காம இருந்தாரு, பேன் கார்டு எடுக்காம இருந்தாரு, இந்த மாதிரி எதுவுமே பண்ணாம இருந்தாரு. இப்ப எல்லா வேலையும் இன்னைக்கு பார்ப்போம், வாழ்க்கையில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காரு உட்காந்து. இந்த 15 நாள் 10 நாள்ல பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி கொடுத்தாச்சு, அவருக்கு பேன் கார்டு அப்ளை பண்ணியாச்சு, ஆதார் கார்டில் போய் மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணியாச்சு, கரெக்ஷன் இருக்கலாம் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒர்க்கை பர்சனல் ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப கஷ்டம் தான். இது என்ன கஷ்டம்? எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் வரப்போது கஷ்டம். வட சென்னை படத்துல வர பவன் சொல்றதுதான், இதெல்லாம் என்ன மேட்ச். விஷால் பிரகாஷ் ப்ரோ எதுவும் ப்ரிகாஷன் எடுக்கிற மாதிரி ஏதாவது ரீல் போடுவீங்களா? எலெக்ஷனுக்கு இல்ல பாருங்க, அதுக்கு உள்ளதான் போடுவாங்க. நம்ம ரீல் போட்டா உள்ளதான் போடுவாங்க. இப்ப இல்லண்ணா, இப்ப இல்ல, அந்த மாதிரி ஏதாவது அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் சொல்றேன். இப்ப எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு நீங்க கரெக்டா ஒண்ணு போட்டீங்கல்ல, அந்த மாதிரி கேக்குறேன். பாப்போம். இந்த ஐடியா வேற மாதிரி ஒண்ணு இருந்துச்சு, ஆனா அதை போடுவாமா இல்லாம டபுள் மைண்ட்ல இருக்கு. அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. இப்ப எதுவும் போடாதீங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு ட்வீட் பார்த்தேன். நான் வந்து இது எப்படின்னு தெரியல, நான் சொல்றேன். ஒரு ட்வீட் ஒண்ணு பார்த்தேன். அந்த ட்வீட் என்னன்னு நான் சொல்லல, பட் அதை கோட் பண்ணி இவர் இப்படி எல்லாம் நடக்கும்னு சொல்றாரு, ஃபேக்டே இல்லாம சொல்றாரு, ஃபியூச்சர்ல இப்படிலாம் நடக்கும்னு சொல்லி, இது என்னன்னு கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லி மேல இடது அந்த என்ஐடிஏவா என்டிஏவா அவங்களெல்லாம் டேக் பண்ணி போட்டிருந்தாங்க. இந்த அக்கௌண்ட்டை தூக்குறாங்கல்ல, அந்த மாதிரி. ஸோ நம்ம ஏதாவது ஃபியூச்சர்ல இப்படிலாம் நம்ம ஏதாவது பயமுறுத்துற மாதிரி ஏதாவது சொல்லிட்டோம்னா உடனே வந்துட்டு தெரியாத ஃபேக்ட்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுருவாங்க. அதனால அந்த மாதிரி எதுவும் பண்ண வேணாம். அது மாதிரிலாம் பண்ண போறதில்ல. சரி, கடைசி ஒரு 10 நிமிஷம் கேள்வியா வச்சுக்கோங்க. திடீர்னு இப்ப லாக்டவுன் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ஹைப்போதெட்டிக்கலா எனக்கு இப்ப கேட்கறேன் உங்களை, லாக்டவுன் போடுறாங்க, அப்ப என்ன பண்ணுவீங்க? எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னா, என்னோட ஒர்க் அஃபெக்ட் ஆகும். கண்டிப்பா வந்துட்டு லாக்டவுன் போட்டா என்னோட ஒர்க் அஃபெக்ட் ஆகும். அது மட்டும் எனக்கு வந்துட்டு ப்ராப்ளமா இருக்கும். அது இல்ல, எதுக்காக காமெடியா கேட்டேன். ஏன்னா ஒருத்தவங்க லாக்டவுன் போட்டா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிருந்தாங்க. அப்போ ஒரு லேடி சொன்னாங்க, நான் ஒரு லாக்டவுன் இந்த வாட்டி போடுற மாதிரி ஒரு 14 நாள் 20 நாளைக்கு முன்னாடி சொல்லிருங்கப்பாங்க. ஏன்னு கேட்டப்ப, அந்த 20 நாள் நான் டான்ஸ் கத்துக்கிட்டு நான் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டு நான் பயங்கரமா கோடீஸ்வரி ஆயிடுறேன், எனக்கு வந்து டான்ஸ் கத்துக்க டைம் கொடுங்க, ஒரு 20 நாள் மட்டும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த லாக்டவுன் போடுங்க. கோவிட் அப்போ வந்த புது யூடியூபர்ஸே அத்தனை பேரு
டாப் இல்ல வந்து இல்ல எல்லாரும் அந்த 1 அதுதான் இயர்ல ஒர்க் பண்ணிட்டாங்க என்ன சூப்பரா. ஆக்சுவலா உண்மையிலே சொல்றேன், சப்போஸ் அந்த மாதிரி ஏதாவது போட்டா என்னோட வீடியோஸை நீங்க இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் பார்க்கலாம். ரிவ்யூஸ் வரும், டான்ஸ் ஆடி போடுவாரு, ரிவ்யூஸ் டான்ஸ் ஆடி வரும், போடுவாரு. பிளாக். கனிமா டா 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 டான்ஸ் டா எல்லாம் டா வராது. இந்த பிளாக்ஸ் அப்படி இல்லைன்னா லைவ் ஸ்ட்ரீமு அந்த மாதிரி ஏதாவது கண்டிப்பா வந்துட்டு வரும். என்னென்ன விளாக் எல்லாம் போடுவாரு. கிச்சன் விளாக், கப்பல் விளாக், கப்பல் பெட்ரூம் விளாக் புரியலையேன்னா போடு. பரணி லாக்டவுன்ல திடீர்னு திடீர்னு கப்பல் விளாக் போறதெல்லாம் இருக்கு. அப்ப நடந்துச்சு. இல்ல 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 பரணி போட நான் போறாரு. நான் வந்துட்டு எப்படி தெரியுமா, லாக்டவுன்ல பிரகாஷ் வீட்டுக்கு போயிட்டேன் பாருங்க கைஸ் அப்படி போடுவேன். பிரகாஷ் வீட்ல ஹவுஸ் டூர். இல்ல லாக்டவுன் பிரகாஷ் லாக்டவுன்ல எப்படி வெளியே வருவீங்க? நான் வருவேன் பிரகாஷ் ப்ரோ, இருங்க. பிரகாஷ் ப்ரோவோட ஹவுஸ் டூர் என்ன, அதுக்கப்புறம் இன்னும் 2 நண்பர்கள், பெரிய நண்பர்கள் இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு போய் அவங்களையும் வந்துட்டு சர்ப்ரைஸ் விசிட் அப்படின்னு சொல்லி தம்ப்நெயில் வச்சுட்டு போடுவோம். எப்படி இப்ப கருப்பு சிங்கிள் செகண்ட் சிங்கிள் வந்து சர்ப்ரைஸ் அது மாதிரியா? அந்த மாதிரி போட்டு விடுவோம். சர்ப்ரைஸ் விசிட் டு இவர் வீடு அப்படின்னு சொல்லி 2 செலிபிரிட்டிஸ் இருக்காங்க அவங்க வீட்டுக்கு. சரி விஷால் ப்ரோ, விஷால் ப்ரோ வீட்டுக்கும் போயிடலாம். அதை விடுங்க. விஷால் ப்ரோ விஷால் ப்ரோ வீட்டுக்கு போலாம். நாளைக்கு மதுரையா சென்னையா திருச்சியா எங்க இருக்கீங்க? நாளைக்கு மதுரைன்னு நாளானைக்கு மதுரையில இருக்கீங்களா? நாளை மறுநாள் மதுரை தானே, என்னாச்சு? வரோம். நானும் பரணி எல்லாம் நாளைக்கு நேர்ல அங்க வரோம். நாளைக்கு வரீங்களா? நாளைக்கு வரோம், நாளானைக்கு அங்கதான் இருக்கும். எங்க பெரிய இருக்கீங்க டவுட், நாளைக்கு? திருப்பரங்குன்றம் இருக்குல்ல, திருப்பரங்குன்றம். ஆமா, அந்த திருப்பரங்குன்றமும் இப்ப மதுரை நம்ம அன்னைக்கு வந்தோம்ல அந்த ஏரியாவும் ரொம்ப தூரமா இல்ல பக்கம் பக்கமா? ஒரு 9 கிலோமீட்டர். 9 கிலோமீட்டர் தானா? ஆமா ஆமா. விஷால் விஷால் மதுரையில பைக் டாக்ஸி இருக்குல்ல, ரேபிடோ இருக்கு, ரேபிடோ பைக் இருக்கு. ஆனா என்னன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷன் வாசல்ல ஏறக்கூடாது, பஸ் ஸ்டாண்ட் வாசல்ல ஏறக்கூடாது, கொஞ்சம் நவுந்து ஏறணும். ஏன்னா அங்க இருக்கிற ஆட்டோக்காரங்களா திட்டுவாங்க, உங்களை அடிப்பாங்க. அவங்க அடிக்க மாட்டாங்க, உங்களை அடிப்பாங்க. என்னெல்லாம் கை வைக்கவே முடியாது, நானா கேஸ் போட்டுருவேன், பறந்துருவேன். கேஸ் போட்டுருவேன். திருப்பரங்குன்றத்துல என்னன்னா ஏதாவது கோயிலா, என்ன விசேஷமா? இல்ல ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க திருப்பரங்குன்றம், அவங்க ஒரு கல்யாணத்துக்கு வராங்க. சூப்பர். நம்ம இங்க வரோம், சரி ரைட், அப்படி பக்கமா இருந்தா போய் மீட் பண்ணலாம் தான். கண்டிப்பாண்ணே, சொல்லுங்க, கால் பண்ணுங்கண்ணே. விஷால், இஃப் திங்ஸ் கோஸ் வெல் நம்மளும் பார்க்கலாம். திங்ஸ் கோஸ் வெல்லா? வாங்க பரணி, ஒரு வாட்டி தானே வாங்க. கமலோட மோசமான பாதியா இருக்காரு. கமல் அப்படிதான் எனக்கு வரேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் எஸ் ஆயிட்டாரு. இவர் அவரோட திங்ஸ் கோஸ் வெல்லாம். பரணி நாங்க வரேன், நீங்க எங்கேயும் அப்பாயின்மெண்ட் போடாம வந்திருக்கேன்னு சொல்றத விட்டுட்டு இல்லன்னா நம்ம என்ன சிச்சுவேஷன்ல இருப்போம், அவர் என்ன சிச்சுவேஷன்ல இருப்போம்னா நமக்கு என்ன சிச்சுவேஷன் இருக்கு? ஒண்ணு இல்ல, வெட்டியாதான் இருக்க போறாங்க. போய் நான் 2 நாள் ஹாஸ்பிட்டலைஸ்ட் லீவ். வாங்க, நாளைக்கு ஏதாவது பண்ணி மீட் பண்றேன். நீங்க நமக்குன்னு அவரே சேர்க்காதீங்க. அவரு வார் சிச்சுவேஷன்ல இருப்பாரு, AK-47 வருவாரு. யாரு? நீங்க தான் பண்ணி ப்ரோ. ஏங்க நான் வார் சிச்சுவேஷன்ல இருக்கேன், நான் ஜாலியா தான் இருக்கேன். இல்ல, நீங்க என்ன சிச்சுவேஷன்ல இருப்பீங்கன்னு தெரியாது. இல்ல மாவீரன், அப்படி சொல்லல மாவீரன். நம்ம வந்துட்டு அவரு வந்துட்டு ட்ரபிள் பண்ற மாதிரி இருக்க கூடாது, அதுக்காக சொன்னேன். இப்ப நம்ம போறோம் ஒரு நம்ம இடத்துக்கு போறோம், சரி அவர் இருக்காரு, அவரு வேலையை பார்த்துட்டு இருப்பாரு, நம்ம வந்துட்டு போன் பண்ணி வாங்க ப்ரோ அப்படின்னு படத்துல சொல்ற மாதிரி சொல்றாரு. அந்த பொண்ணு படிச்சுட்டு நானும் படிச்சேன், அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு. அவர் வேலையில இருப்பார், நம்ம வேலையை பார்ப்போங்கிறாரு. சரி, இந்த லாக்டவுன் பத்தி இப்ப கேட்டீங்கல்ல, நான் லாக்டவுன்ல என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு யோசிச்சு பார்த்தேன். அப்ப ஃபன்னா நிறைய போச்சு. ஆனா வீட்டு வாடகை யாரும் கொடுக்க தேவையில்ல அப்படின்னு அப்ப மோடி சொன்னாருன்னு ஞாபகம் இருக்கு. அப்போ எங்க ஓனர் கிட்ட அதை சொன்னதுக்கு அவன் இப்ப அடுத்து உருள ஆரம்பிச்சிட்டான். அவன் சொல்லுவான், 1000 சொல்லுவான். அதுக்காக அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுமான்னு. யாரெல்லாம் வாடகை வீட்டுல இருந்தீங்க, இந்த ரூல்ஸை யாரெல்லாம் அவங்க ஓனர் கிட்ட அப்ரோச் பண்ணீங்க? வீட்டு ஓனர்லாம் அப்ரோச் பண்ணல. ஆனா அந்த ஆபீஸ் ஓனர் இருக்கிறாரு. என் ஆபீஸ் வாடகை 10,000 ரூபாய். அந்த பீரியட்ல 10,000 ரூபாங்கிறப்ப எனக்கு ஒரு 4 மாசம் சும்மா பூட்டி இருந்துச்சு. முழுசா 3 மாசம் பூட்டி இருந்துச்சு. கடைசி மாசத்துல ஒரு 15 நாள் மட்டும் திறந்துருந்தேன். அப்போ ஒரு 75 நாள் பூட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 3 மாசம் வாடகை. ஆனா நம்மளுக்கு ஒரு லாஜிக் இருந்துச்சு, ஏன்னா 3 மாசம் வாடகை குறைச்சிக்க முடியாது சார், ஒரு 3 மாசத்துல வந்து ஒரு 1.5 மாசம் இல்ல 1 மாசம் குறைச்சிக்கிறீங்களா சார் அப்படின்னா, எது குறைச்சிக்கணுமா, நீ முழுசா 3 மாசத்துக்கு 30,000 கொடுத்துருப்பா, நீ அவர் மோடி சொன்னாரு, அவர் சொன்னாரு, இவர் சொன்னா நமக்கு தேவையில்லை, இல்ல நீ வேற ஆபீஸ் பாக்குறதா பாத்துக்கப்பா அப்படின்ட்டாரு. சும்மா பூட்டி இருந்ததுக்கு அந்த 3 மாசத்துக்கு 30,000 வாடகை கொடுத்தோம்.
இல்ல அப்ப நாங்க எந்த வீட்டுல ஓனருமே இருந்தப்போ அக்செப்ட் பண்ணல போல. இல்ல நாங்க வீட்டுல இருந்தப்போ வாடகை வீடு தான் மாவீரன். அப்பயுமே வந்துட்டு வாடகை கொடுத்துட்டு தான் வந்து இருந்தோம். இது அவ்வளவுதான். இத்தனைக்கும் நம்ம அந்த பில்டிங் ஓனருக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 கோடி சொத்து இருக்கு. அவருக்கு வந்து வாடகை மட்டுமே கிட்டத்தட்ட மாசம் மாசம் ஒரு 4 லட்சம் 3 லட்சத்துக்கிட்ட வாடகை மட்டும் வரும். அந்த அளவுக்கு வாடகை வர தனியா பில்டிங்ஸ் தான் இருக்கு. இருந்தாலும் அவர் சொன்னது அன்னைக்கு வார்த்தை, தம்பி இந்த வாடகை காசை நம்பி தான் நான் இருக்கேன், சும்மா நீங்க அந்த இதெல்லாம் குறைச்சிடாதீங்க, குறைச்சு கூட கொடுக்காதீங்க, 3 மாசத்துக்கு முன்னாடி முழுசா கொடுத்துருங்க அப்படின்னாரு. ஏன்னா அவர் சொன்ன ரீசன் அதுக்கு மேல ஒரு வாசகம் சொன்னார். என் பையன் காலேஜில் ஹாஸ்டலுக்கு வந்து 3 மாசம் நாங்க வந்து கூட்டி இருந்தாலும் நாங்க இங்க இருந்தாலும் ஹாஸ்டல் ஃபீஸ் வாங்குறாங்க, அப்படி அவ்வளவு பெரிய காலேஜே வாங்குறாங்க, அப்படிங்கிறப்ப நான் வந்து எப்படி வாங்காம இருக்க முடியும் அப்படின்னு ஒரு ஒரு மிக பெரும் ஒரு பொருள் வாக்கியத்தை வந்து அன்னைக்கு என்ன சொன்னாரு. எல்லாம் அப்படித்தான் இருக்காங்க. ஆனா அதே சுச்சுவேஷன்ல பெரிய பெரிய ஃபேக்டரி ஓனர்ஸ் எல்லாம் ஒரு மாசம் தேவையான ரேஷன் பொருளை வந்து லாரியில இறக்கிட்டு இருந்தாங்க. எங்க ஏரியால போய் எல்லா லைன்ல நின்று வாங்கிட்டு இருந்தாங்க. உள்ள ஒரு மூட்டை, அதுக்குள்ள அரிசி எண்ணெய் அப்படியே ஒரு குடும்பத்துக்கு தேவையான அனைத்தும் ஒரு பேக்கேஜா இருந்துச்சு. யாரு என்னன்னுலாம் தெரியல. சரி, முடிச்சிடலாமா இல்ல ஏதாவது பேசணுமா? முடிச்சிடலாம் பரணி, பாய். ஓகே, நாளைக்கு நம்ம சும்மா இருக்கும் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு வருவாருன்னு பார்த்தேன், வரவே இல்லை. அண்ணா நான் பார்த்தேன், என்னோட பையனா அது? ஆமா ஆமா ஆமா, அதுக்காகத்தான் பார்க்க சொன்னேன் அவரை. சும்மா இருப்போவ பயங்கர ஜாலியா இருக்கானே என்ன, சூப்பரா. அவன் பாட்டுக்காரன் தான், அதான் எடுத்து வச்சிருந்தேன். அவர் பார்க்கணும்னு பார்த்தேன், பார்க்கல அவர். அண்ணா என் பாப்பாக்கு இந்த முட்டை கலைக்கு ரொம்ப அடிக்ட். அவன் பாட்டு பாடுறான், தப்பா பாடுறான், முட்டை கடைக்குன்னு பாட வரல அவனுக்கு. அப்படியா? இல்ல என் பாப்பா பாடலாம், அந்த பாட்டு போட்டா மட்டும் பாக்குது ஃபுல்லா உட்காந்து. ஜாலியா வைப் பண்ணிட்டு இருக்கான். என்ன பரணி? இன்னும் 9 மாசம் இருக்கும். 3 மந்தா? 9 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். 7 மாசம் 9 மாசம் இருக்காது. அவ்வளவு இப்பதான் அந்த மாதிரி இருந்துச்சு. விஷால் சொல்லுங்க விஷால். இல்லங்க, போன வருஷம் மார்ச் 8 விமன்ஸ் டே. 1 வருஷம் ஆச்சா? 1 இயர் ஆயிடுச்சு பாருங்க. அப்ப நான் கூட 9 மாசம் கம்மியா சொல்லிட்டேன். 1 இயர் ஆயிடுச்சு. இல்ல இவ்வளவு இருக்கு எனக்கு என்ன அட்ராசிட்டி. அப்ப நடுவுல அஜித் பல்தான் தான் நினைக்கிறேன், 2 செகண்ட் ரிலீஸ் பண்ணாருல, அவருதான் நடுவுல 7 9 அப்ப அவருக்கு தான் போல இருக்கு. இல்ல விஷால், நீ ஃபர்ஸ்ட் இயர் ஓகே, செகண்ட் இயர் பாருங்க மஜாவா இருக்கும். ஐயோ நான் இல்ல பரணி, நான் ஒர்க் அவுட் எல்லாம் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். தானாவே உடம்பு குறைஞ்சிரும் போல, தானாவே உடம்பு ஹெல்த்தி ஆயிடும் போல பாடி. எங்க அக்கா பொண்ணு ஒண்ணு இருக்கு, நான் பக்கத்துல போனாலே சப்புன்னு அடிக்கும். என்னைய மட்டும்தான் வீட்டுல அடிப்பாங்க, வேற யாரையும் அடிக்க மாட்டாங்க. அப்பா வடி கூப்பிடுங்க. இந்த குழந்தைக்கு நாளைக்கு வந்து பரணி வீட்டுக்கு போகணும்னு ஒருத்தன் துடிச்சிட்டு இருக்கான். ஆனா அவங்க கூட வரும்போது அந்த குழந்தைக்கு தனியா அதை கிஃப்ட் வாங்கிட்டு போகணும். எங்கண்ணா? அது ஒண்ணும் இல்ல பரணி. சரி முடிச்சிடலாம் பரணி, பாய். ஓகே ஓகேண்ணா, பாய்.